நகோமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில 3 மரணங்களை சந்திச்சிருக்கிறான். இனி எதுவுமே லைஃப்ல கிடையாது. இனிமே என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய நிலை. ஸோ அந்த நிலையை தேவன் எப்படி இனிமேதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போறாரு. இப்படி எல்லாத்தையும் இழந்து போன இந்த நகோமி எப்படி வாழ்க்கையில எல்லாத்தையும் அவ திரும்ப பெற்றுக்கொள்கிறார் என்பதுதான் கதையாக இருக்கு. மக்கள் பாருங்க, ஏதோ ஒரு தருணத்துல இப்படி ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இனி என் வாழ்க்கையில என்ன இருக்கு? தங்கள் பிள்ளைகளை ஒருத்தர் இழந்திருக்கும் போது, என் பிள்ளையே நான் இழந்துட்டேனே, இனிமே என் வாழ்க்கையில என்ன இருக்குது? என் தகப்பனையே நான் இழந்துட்டேன், இனிமே என் வாழ்க்கையில என்ன இருக்கு? என் கணவனே நான் இழந்துட்டேன், இனிமே என் வாழ்க்கையில என்ன இருக்கு? ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனதுனால இனிமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் சொல்கிறார் இனிமே தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறாரு. நகோமியை பொறுத்தளவுக்கும் என்ன முடிவுக்கு வந்துட்டா, இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் மருமகளே என்ன சொல்கிறா, நீங்கள் போயிடுங்க. ஆனால் கடவுள் அங்கே தான் ஸ்டார்டிங் சீனே வைக்கிறார், அங்கே தான் ஆரம்பம் அப்படின்னு வைக்கிறார். இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு தான் இன்னைக்கு செய்தியே, இன்னைக்கு தான் உங்களுக்கு பதில். இனிமே தான் உங்க வாழ்க்கையில நிறைய காரியங்களை கடவுள் வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையின் துவக்க காலங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். சிலர் எப்படியோ மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் வழியாலாம் நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா கடவுள் நற்செய்தியில் முடிப்பார், பிறப்பிலே முடிப்பார். துக்க செய்தியில் உங்க வாழ்க்கையை முடிக்க மாட்டார். முடிவோ சம்பூர்ணம் என்பது போல உங்க வாழ்க்கையில இருக்க ஆரம்பிக்கும். ஆமா, அந்த நம்பிக்கை இழப்புங்கிறது எந்த அளவுக்கு வந்துருச்சுன்னா, இனிமே என்ன யாருன்னு கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க, மாறாள்னு கூப்பிடுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில என் பேருக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை இல்லை, அதனால என் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பேர் வைங்க அப்படின்ட்டான். நிறைய நேரம் மக்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையின் பாதிப்புகளுக்குள்ள, வாழ்க்கையின் தோல்விகளுக்குள்ள, இழப்புக்குள்ள போகும்போது நிறைய நேரம் மக்கள் இதே காரியத்தை தான் செய்யறாங்க. என்ன செய்யறாங்கன்னா, என்னுடைய அடையாளத்தை நான் என்ன பண்ண விரும்புறேன், மாற்ற விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், இப்படியே விரக்தியில் என்ன பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. இது மக்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பு. ஆனா கூட அந்த நகோமியுடைய வாழ்க்கையை தான் இனிப்பா மாத்திருக்கிறாங்க. நம்ம இருதயத்துல எவ்வளவு புலம்பல்கள், ஏன் கடவுளே, ஏன் இப்படி, அது இப்படி, இது இப்படி. சில நேரத்துல கடவுள் உங்க கேள்விக்கு பதில் சொல்றது இல்லை, மாறாக உங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். அதனாலதான் இந்த ரூத் புத்தகமே 8வது புத்தகம். 8 என்றாலே புதிய துவக்கம் என்றார். இனிமே என்ன இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நியூ பிகினிங் இருக்கு, புதிய ஆரம்பங்கள் இருக்கிறது என்பதுதான் இந்த புத்தகத்தில் இருந்து வருகிற செய்தியாக இருக்கு. என் வாழ்க்கையில இனிமே என்னன்னு சொன்னா பாருங்க, இந்த நகோமிக்கு முதிர் வயதிலையும் அவளை ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பேர பிள்ளையை கடவுள் கொண்டு கொடுக்கிறார். இவன் எல்லாமே முடிஞ்சுன்னு நினைக்கிறார். கடவுள் அற்புதமான காரியங்கள் இவளுக்காக திட்டமிட்டு வச்சிருக்கிறார். நகோமி என்கிற ஒரு விதவை இனி என் வாழ்க்கையில எதுவுமே இல்லை அப்படின்னு நினைச்ச அவ வாழ்க்கையில கர்த்தர் ஒரு அற்புதமான மருமகளை கொடுத்தார், அற்புதமான பேரப்பிள்ளையை கொடுத்தார். என் சந்ததி இதோடு முடிந்ததுன்னு நினைச்சா பாருங்க, அவன் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாவே மாத்திட்டார். இட் இஸ் குட். சரி, ஆண்டோடைய வார்த்தைக்கு போலாம். ரூத் புஸ்தகம் எடுத்துக்கோங்க. வேதாகமத்தில் நிறைய புத்தகங்களை நாம் எடுத்து போதிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி. இதே ரூத் புக்கை கூட நான் பேசியிருக்கிறேன், கொஞ்சம் லைட்டாக பேசியிருக்கிறேன். ஆனால் அது ஆடியோவில் மட்டும்தான் இருந்தது. அப்போது ஒன்றும் ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு பெரிய வசதிகள் கிடையாது. மொபைல் ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறோம். அது கேட்டு நிறைய பேர் பலன் அடைஞ்சாங்க. ஏதாவது என்ன இருக்கோ அதிலேருந்து துவங்கிடணுங்கிற மாதிரி முதல்ல இதில் தான் ரெக்கார்ட் பண்ணோம், மொபைல் ஃபோனில் தான் ரெக்கார்ட் பண்ணோம். இதே ரூத்தை பேசும்போது இப்போ பாருங்கள் வேறு மாதிரி தரமாக ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுது. என்ன இருக்கோ அதில் துவங்கிடணும். புரியுதா உங்களுக்கு? என்ன தான் இருக்குன்னா அதில் துவங்கிடு அப்படின்ட்டாங்க. என்ன இருக்கோ அதில் ஆரம்பிச்சிடணும். மொபைல் ரெக்கார்டிங் அந்த இதை எவ்வளோ பேர் வாங்கி கேட்டாங்க தெரியுமா? அந்த மொபைல் ரெக்கார்டிங்ஸு ரூத் பேசின இது நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ தரமாக ரெக்கார்ட் பண்ணி இப்போ வீடியோவில் திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம், பேச ஆரம்பிச்சிருக்கிறோம். நிறைய புத்தகங்கள் நான் அப்படி பேசியிருக்கிறேன். எபிரேயர் பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பேசியிருக்கிறேன். நெகேமியா புக்ஸு ஃபுல்லாக பேசியிருக்கிறேன். நீங்கள் கேட்கலன்னா கேட்கலாம். புக் ஆஃப் நெகேமியாவை ஒவ்வொரு அதிகாரமாக எடுத்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்ன பண்ணியிருக்கிறேன், போதிச்சிருக்கிறேன். இப்போவுமே எனக்கு நிறைய புக் பேசணும்னு ஆசை.
ஏதாவது பெரிய புக்காக எடுத்துட்டா அப்புறம் முடிக்கிறதுக்கு லேட்டாயிரும்ன்ட்டு சின்னதாக இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், எடுப்போம். பிலமோன் அப்படின்னு ஒரு புக் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் படிப்போம். பிலமோனுக்கு எழுதின நிருபம், இந்த மாதிரி சின்னதாக படித்து அப்புறமா அப்படியே என்ன பண்ணலாம், பெரிய புத்தகத்தில் கை வைக்கலாம். அது ஒரு கலை தான். இப்போ ஆதியாகமத்தை எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது போயிட்டே இருக்கும். அப்புறம் நீங்கள் படித்து வேலைக்கு போய் உங்கள் பிள்ளைகளெல்லாம் கட்டி கொடுக்குற நிலைமைக்கு வந்துடும். அதனால் ஷார்ட்டாக இப்போ முடிக்கிற மாதிரி ஏதாவது எடுத்து என்ன பண்ணுவோம், பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறேன். இதுவுமே கொஞ்சம் அந்த எசன்ஸ் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ என்ன பண்ணலாம், தரலாம். இது வந்து ஒரு ஸ்டோரி தான். நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணாலே உங்களுக்கு நல்லா விளங்கிடும். என்ன ஸ்டோரி, இந்த கதை வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். போன வாரம் இதனுடைய ஹெட்டிங்ஸ் பார்த்தோம். என்ன ஹெட்டிங்ஸ் பார்த்தோன்னா, தேவன் வந்து எப்படி மீட்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாம் சொல்லுங்கள், தேவனுடைய மீட்பின் வல்லமை. அதில் என்ன பார்த்தோன்னா, நாம் எடுக்கும் தவறான முடிவுகளின் விளைவுகளை கூட, தவறான முடிவுகளில் என்ன வருது, விளைவுகள் வருது. அந்த விளைவுகளில் இருந்து கூட தேவன் எப்படி மக்களை மீட்டு எடுக்கிறார், மீண்டும் மக்களுக்கு எப்படி வாழ்வை கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தில் போன வாரம் படித்தோம். அன்றைக்கெலாம் சிலர் வந்து சொன்னாங்க, 5 முறைக்கு மேலே கேட்டேன் அப்படின்ட்டு ஒரே மெசேஜை திருப்பி. ஸோ ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஃபஸ்ட்டு இது. கேட்கலன்னா கேளுங்க. வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லாமல் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் என்ன பண்ணுங்க, அறிமுகப்படுத்த ஆரம்பிங்க. வந்து சிலர்லாம் பார்த்தீங்கன்னா என்னத்தெல்லாமோ ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. குறுக்கு வழியா சுக்கு காப்பி குடியுங்கள், அதெல்லாம் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு தெரியாது. யாராவது மருத்துவ குறிப்பு, அந்த குறிப்பு, திடீர்னு இப்போ மொபைல் ஃபோன் இன்னும் அரை மணி நேரத்தில் வெடிக்க போகிறதாம், என்னத்தெல்லாமோ அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவன் போட்டு ஒரு 4-5 வருஷம் இருக்கும். இப்பொழுது இவர்களுக்கு ரத்தம் தேவைப்படுகிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷமாக சுற்றிக்கிட்டு இருக்கும். அதெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தமிழனா இருந்தால் ஷேர் பண்ணு, கொஞ்சம் இதாக அடிக்கிறாங்க நம்ம ஆட்கள். இந்த மாதிரி நல்ல விஷயத்த கொஞ்சம் பேருக்கு என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்லலாம் இருப்பீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணுறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணி கேட்க வைங்க. நம்பிக்கையின் காரியங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். ஏன்னா முன்னாடிலாம் வந்து ஊழியம் செய்யும்போது இந்த ட்ராக்ஸ் கொடுக்குறது இதெல்லாம் பண்ணுவோம். இப்போ என்னென்னா ஷேர் பண்ணுறதே ஒரு ட்ராக்ஸ் கொடுக்குற மாதிரி தான். அது கொஞ்சம் பேருக்கு போய் சேரும். ஒரு 100 பேருக்கு பண்ணிங்கன்னா யாராவது 5 பேர் பார்த்தாலே பெரிய விஷயம் தானே, அவங்களுக்கு போய் கிடைக்கும். தினந்தோறும் வீடியோஸ் நம்ம அனுப்புகிறோம், அதை கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த போன வாரம் மெசேஜை கேட்கலன்னா கேளுங்க. ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணலாம். ரூத்தின் சரித்திரம். எல்லாம் சொல்லுங்கள், ரூத்தின் சரித்திரம். பைபிளில் சில புத்தகங்களை இப்படி சரித்திரம்னு என்ன பண்ணியிருக்குது, போட்டிருக்குது. யோபுவின் சரித்திரம், எஸ்தரின் சரித்திரம், இப்படி ஒவ்வொரு சில புத்தகத்துக்கு என்ன இருக்குது, சரித்திரம்னு இருக்குது. எனக்கு அந்த வார்த்தையே ரொம்ப பிடிச்சிருக்கு. சாதாரண வாழ்வை சரித்திரமாக்குகிறவர் தேவன். ஆமென். சொல்லுங்கள், சாதாரண வாழ்வை சரித்திரமாக்குகிற தேவன். நான் எப்போதுமே சொல்லுவேன், சிலர் சரித்திரம் படிக்கிறார்கள், சிலர் சரித்திரம் படைக்கிறார்கள். ஆமென். கடவுள் வந்து உங்களை படிக்கிறவங்களா இல்லை, படைக்கிறவங்களா அழைச்சிருக்கிறார். ஆமென். நீங்கள் படைக்க முடியும். கடவுள் உங்கள் வாழ்வை சரித்திரமாய் மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையை குறித்து கூட ஒரு புத்தகம் எழுதப்பட முடியும். அந்த அளவுக்கு நீங்கள் வாழ முடியும். இது எத்தனை பேருக்கு தேவைன்னு தெரில. உங்கள் லைஃப் ஒரு பயோகிராஃபியாக வர முடியும். உங்கள் வாழ்க்கை ஒரு புத்தகமாய் வர முடியும், ஒரு சரிதையாக வர முடியும். ஆமென். அந்த அளவுக்கு பொட்டென்ஷியல் இருக்குதா, அந்த அளவுக்கு ஆற்றல் இருக்குதான்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ விரிவாக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு உங்களுக்கு வாழ்வு விரிவாக்க முடியும். நீங்கள் எவ்வளோ தூரம் போகணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் போக முடியும். அகலமாக, ஆழமாக, நீளமாக, உயரமாக எவ்வளவு போகணுமோ அவ்வளவு போக முடியும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் அந்த விடுதலையும் சுதந்திரமும் உங்களுக்கு இருக்கிறது. மற்ற கதை எனக்கு தெரியல, அதை குறித்து எனக்கு உறுதியாக தெரியல. ஆனால் இன் கிரைஸ்ட் ஐ டெல் யூ, கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. யூ கேன் சூஸ் லைஃப். ஆமென். எவ்வளோ லாங்காக வேணும், எவ்வளோ லென்த்தாக வேணும், எவ்வளோ டெப்த்தாக வேணுங்கிறத நீங்கள் என்ன பண்ண முடியும், யூ கேன் டிசைட். ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், என் வாழ்க்கையை நான் முடிவு பண்ண முடியும். ஆமென்.
ஆமாம், நீங்கள் அதனால தான் நான் எப்போவுமே விரும்புங்க, ஆசைப்படுங்க, கனவு காணுங்கன்னு மக்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்குது. காரணம் அதுதான். தேவன் சாதாரண வாழ்க்கையை எப்படி மாற்றுவார்? அசாதாரணமாக மாற்றுவார். நீங்கள் என்னத்த போ அப்படின்னீங்கன்னா அப்படியே போயிடும். ஆண்டவர் உதவி செய்வார் அப்படின்னீங்கன்னா வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிச்சிடும்? விரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ரூத்தின் சரித்திரம் உங்கள் பேரை போட்டு எழுதி வைங்க. ஆமென். நீங்கள் நினைக்கலாம், நம்ம எனக்கு படிக்கவே தெரியாது, பரவாயில்ல, உங்களை வச்சு படைப்பார். புரியுதா உங்களுக்கு? எழுத படிக்கவே தெரியாது, பரவாயில்ல, உங்கள் வாழ்க்கையை பல பேர் படிக்கிற மாதிரி வைப்பார் கடவுள். ஆமென். தேவன் பயன்படுத்துவதற்கு எதுவும் தடை கிடையாது. ஆமென். உங்கள் எண்ணங்கள், உங்கள் சிந்தனைகளில் நீங்கள் தேவையில்லாத தடையை வைக்காத வரைக்கும் எந்த தடையுமே கிடையாது. பாருங்களேன், கர்த்தர் யாரையும் எடுத்து, எந்த வாழ்க்கையும் எடுத்து அவர் அற்புதமாக மாற்ற முடியும். அதுதான் இந்த காரியம். ஸோ ரூத்தின் சரித்திரம், இந்த 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 வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதவையாக வாழ்ந்த ஒரு 2 பெண்கள், சரியாக சொன்னால் 3 பெண்கள். அதில் ஒரு பெண் பின்னாடி போயிடுறா. 2 பேர் வர்றாங்க, தேவனிடத்தில் வர்றாங்க. தேவன் இந்த விதவையாய் போன இந்த 2 பெண்களுக்கும் கர்த்தர் எப்படி பொட்டு வச்சார், அதான் அந்த கதையே. ஆமென். பாருங்களேன், கர்த்தர் பொட்டு வச்சுட்டாருன்றாங்க. கர்த்தர் எப்படி வாழ வச்சார். ஆமென். நம்ம கல்ச்சர்லேருந்து தான் நான் பேச முடியும். ஆமென். நான் ஜூ கல்ச்சர்லேருந்துலாம் பேச முடியாது. நான் நமது கலாச்சாரத்திலிருந்து தேவனை நான் போதிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். அப்போது விதவை வாழ்க்கைப்பட்டால், எல்லாம் சொல்லுங்கள், விதவை வாழ்க்கைப்பட்டால். ஆமென். இதுதான் இந்த ரூத் புத்தகத்தினுடைய கதை. வாழ்க்கையை இழந்து போன ஒரு பெண் மீண்டும் வாழ்வு பெறுகிற ஒரு கதை. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நம்ம முற்போக்குத்தன்மை அப்படின்னு இப்போ சொல்கிற எத்தனையோ விஷயங்களை வேதாகமும் அப்போவுமே பேசியிருக்கு. ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் திருமணம் செஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறதே இப்போவுமே கஷ்டமாக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? இப்போவுமே அது எப்படி இருக்குது? கஷ்டமாக இருக்குது. தேவையா உனக்கு அப்படிம்பாங்க. அதுவும் ஒரு பிள்ளைகள்லாம் இருந்ததுன்னா உனக்கு தேவையா அப்படிம்பாங்க. பிள்ளைகளுக்காக வாழ்ந்துறேன் அப்படிம்பாங்க. என்னதெல்லாமோ சொல்லுவாங்க. இந்த மறுமணத்திற்கு அந்தளவுக்கு ஆதரவு இன்றைக்கி கூட பெருசாக என்ன பண்ணலை, உருவாகவே இல்லை. ஆனால் இது எழுதப்பட்டது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவுக்கு முன் எத்தனையோ எத்தனையோ 1500 என்னமோ சொல்கிறாங்க. நான் அது இப்போ இன்றைக்கி யோசிக்காதனால அது எழுதலை. அவ்வளோ பின்னாடி உள்ள நாட்களில் உள்ள ஒரு சரித்திரம், ஒரு சம்பவம். அப்போவுமே ஒரு விதவை வாழகிற விஷயத்தை வேதாகமும் பதிவு செய்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கி நம்ம உறவுகளில், சொந்தங்களில் நமக்கு அறிமுகமானவங்கள் அப்படிலாம் இருந்தாங்கன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்கணும். ஆமென். அப்படிப்பட்ட திருமணத்தை என்ன பண்ணணும்? ஆதரவு கொடுக்கணும். அப்படிப்பட்ட திருமணத்தை சபையை நடத்தி வைக்கணும். ஆமென். எனக்கு தெரிஞ்சு நம்முடைய சபையில் நடந்த திருமணங்களில் 2 திருமணங்கள், அப்படிப்பட்ட திருமணத்தை நம்மளே நடத்தி வச்சுருக்கிறோம். ஆமென். 2 திருமணங்கள். திருமண வாழ்க்கையில் கணவனை இழந்த அல்லது மனைவியை இழந்த அல்லது வாழ்க்கையில் பாருங்கள் பலவிதமான காரியங்கள் நடக்குது. சிலர் இழக்கிறாங்க, சிலர் ஒரு பெரிய பிரிவுக்கு உள்ளாயிடுறாங்க, பிரிவுக்கே உள்ளாயிடுறாங்க. ஒரு திருமணம் எப்படின்னா அவருடைய மனைவி அவரை விட்டுட்டு போயிடுச்சு. இதெல்லாம் நடக்குதா நாட்டில்னா? நடக்குது. இன்னொருத்தர் யார் அப்படின்னா, அவர் கணவர் அவங்கள விட்டுட்டு போயிட்டார். அந்த மாதிரி ஆயிடுது. அந்த மாதிரி 2 பேர், அந்த மாதிரி ஒரு 2 பேருக்கு இந்த சபையில் கல்யாணம் பண்ணி வச்சோங்க. இந்த சபையில் கல்யாணம் பண்ணி வச்சோம். அவங்களுக்கு இப்போது ஒரு அழகான பிள்ளை பிறந்திருக்கு. அழகான ஒரு குழந்தைய கடவுள் கொடுத்துருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், தேவன் வாழ்க்கையை மீண்டும் துவங்க உதவி செய்கிறவர். ஆமென். மீண்டும் துவங்க உதவி செய்கிறவர். சபை நாங்கள் சுத்தத்திலும் சுத்தம் அப்படின்னே உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கிடையவே கிடையாது. இந்த ரூத் புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும்போது இதில் இருக்கிற கதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடவுள் எப்படி அசிங்கம் என்றும் அழுக்கு என்றும் அல்லது செத்தது என்றும் நாரி போனதுன்னு சொல்கிற ஒன்றுக்குள்ள
அவர் கிருபை உள்ள இறங்கி எப்படி ஜீவனை உருவாக்குது, அதுதான் இந்த புத்தகத்தினுடைய கதையாகவே இருக்கு. ஆமென். இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமாக ஏன் இதில் சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஜீனியாலஜி, அதாவது அந்த பிறப்பின் வரலாறு இருக்குது பாருங்க, அது இந்த புத்தகத்தில் இருக்குது. என்ன வரலாறு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த ரூத் என்கிற பெண்ணின் அந்த வம்ச வழியில தான் தாவீது மன்னன் வருகிறார். அந்த தாவீதின் வம்சத்தில் தான் நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். ஆமென். அதாவது சபிக்கப்பட்ட ஒரு இனத்தின் பெண்ணாய் இருந்த அவளது வயிற்றில் ஆசீர்வதிக்கப்பட்டவர் பிறந்தார். சபிக்கப்பட்ட பெண்ணின் வயிற்றிலே ஆசீர்வதிக்கப்பட்டவர் பிறந்தார். அந்த கதை தான் ரூத்தின் கதையாக இருக்கிறது. ஆமென். அது மட்டும் இல்லை, இந்த ரூத்தை திருமணம் செய்து கொண்ட போவாஸ் இருக்கிறார் பார்த்தீங்களா, இந்த போவாஸ் உடைய ஜீனியாலஜி போய் படித்து பார்த்தா, இந்த போவாஸ் யார் அப்படின்னா பாருங்க, போவாஸ் யார் அப்படின்னா மத்தேயு சுவிசேஷம் 1:5 பாருங்க. சல்மோன் போவாஸை யார் இடத்துல, போவாஸுடைய அம்மா யாரு, ராகாப் யாரு, ஒரு விலை மாது, தன் சரீரத்தை விற்று பிழைத்தவள். பாருங்க, ஒரு விலை மாதுவின் மகன், ஒரு விதவை, 2 பேரும் சேர்ந்து ஒரு சரித்திரத்தை உருவாக்குறாங்க. கடவுள் செய்கிற செயல் அப்படிப்பட்டதா இருக்கு. இதுதாங்க பைபிள், இதுதான் பைபிள். நம்ம ஆட்கள் வந்து பைபிள்னு நினைச்சிட்டாங்கன்னா புனித நூல் அப்படின்னு, ஏதோ புனிதர்களா இருப்பாங்க போல அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இது வந்து புனித கதை கிடையாது. இது வந்து அழுக்கான கதையை கடவுள் அழகா மாத்துறார். ஆமென். மறுபடியும் சொல்றேன், ஒரு கதை கூட நல்ல கதையே கிடையாது. ஆனா அந்த கதையை கடவுள் நல்ல கதையா முடிக்கிறார். அதுதான் பைபிள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, தட் இஸ் பைபிள். ஒரு இந்த மேத்யூ காஸ்பல்ல 4-5 பெண்கள் பத்தி இருக்கும். மரியாதை விட்டுட்டு மீதி 4 பெண்களுடைய கதையை போய் வாசித்து பாருங்க. ஒன்று ராகாப். ராகாப் யாரு, விலை மாது. அடுத்தது ரூத், இந்த விதவை. அடுத்தது யாரு, தாமார். அடுத்தது பட்சேபால். சொல்லுங்க, ரூத், ராகாப், அப்புறம் தாமார், பட்சேபால். இந்த 4 பெண்ணை பற்றி தான் மரியாதை விட்டுட்டா, இந்த 4 பெண்ணை பற்றி தான் எதில் வருது, மேத்யூ காஸ்பில் வருது. அவன் அவனை பெற்றான் அப்படின்னு எல்லாம் ஜென்ஸ் பேராக தான் இருக்குது. ஆனால் அந்த ஜென்ஸ் பட்டியலில் 4 பெண்களை கடவுள் உள்ள கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு, சேர்க்கிறார். இந்த 4 பெண்ணுடைய சரித்திரத்தை போய் நீங்கள் பாருங்கள். அதாவது இயேசு எப்படிப்பட்ட வம்ச வரலாறு உடையவராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிருபையின் மேன்மை தெரியும், கடவுளுடைய அன்பின் மேன்மை தெரியும். ஒன்று, இயேசு எப்படிப்பட்ட வம்சத்தில் வந்தார்னா, இந்த தாமார் யார், தனக்கு சரியான நீதி கிடைக்காம ஒரு வாழ்வை ஏற்படுத்தாம புறக்கணிக்கப்பட்ட இந்த தாமார் தன்னுடைய மாமனார் மூலமாக என்ன பண்றா, கருவுற்று ஒரு குழந்தையை பெறுகிறாள். யோசித்து பாருங்க, இது எப்படிப்பட்ட ஒரு கதை. சமூகத்தில் இதை பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க, என்னடா சில நேரத்தில் இப்படிப்பட்ட கதைலாம் இருக்கான்னு. நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட கதையெல்லாம் இருக்குன்னு நம்ம தெளிவாக பேசாததுனால தான் ஆண்டவர்கிட்டே நிறைய பேர் வராமல் போயிட்டாங்க. நம்ம வந்து யோகியர்கள், தூயவர்கள். நிறைய நேரத்தில் பைபிள் எடுத்துக்கிட்டு எல்லாரும் யோகியர் மாதிரி தூக்கி பேசிக்கிட்டே வர்றோம். பைபிள் அப்படிப்பட்ட நோக்கத்தில் சொல்லப்படவே இல்லை. உன்னை போல குறைவுள்ள மனிதர்கள் தான் இங்கு வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் நிறைவுள்ள தேவன் அவர்களை தொட்டு அவங்க வாழ்க்கையை அழகாக்கி இருக்கிறார். That is a Bible story. That is a message of the grace. Amen. இந்த வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா குறைவுள்ள தேவன், குறைவுள்ள மனிதர்கள், நிறைவுள்ள தேவன். எப்படி அவருடைய கிரேஸ், அவருடைய அன்பு அந்த குறைவுள்ள, நாற்றம் எடுத்த அல்லது பாதிக்கப்பட்ட, தாக்கத்துக்குள்ளான, செதஞ்சு போன அந்த வாழ்க்கைக்குள்ளே கடவுளுடைய பேரன்பு, வல்லமை, கிருபை இதெல்லாம் நுழைஞ்சி அந்த சேற்றிலே எப்படி செந்தாமரைகள் முளைக்கிறது என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. ஆமென். மேத்யூ 1 என்ன தெரியுமா, சேற்றில் முளைத்த செந்தாமரை, அதான் கிறிஸ்து. ஆமென். எல்லாம் பாருங்க, தாமார் அப்படிப்பட்ட ஒரு பெண் தான். ஏன்னா
ஹெல்ப்லெஸ். அவ்வளோதான். அவளுக்கு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியல. நம்ம இங்கே நின்றுக்கிட்டு 1000 சட்டம் 1000 நியாயம் பேசலாம். அவங்க வழியில் போய் நின்னாதான் அவங்களுடைய பெயின் நமக்கு தெரியும். தாமார் அப்படிப்பட்ட ஒரு பெண். அந்த பெண்ணு வம்சத்தில் தான் இயேசு வராரு. அப்படி வர்றதுக்கு அவர் வெட்கப்படலை. அவர் எப்பா வரலாறு எழுதணும், நம்ம அப்படியே பிளேனா நீட்டாக வந்தோம்னு சொல்ல வேண்டாமா? பரிசுத்தர் அப்படி வர வேண்டாமா? பாருங்க, அப்படி இல்லை, அப்படி எழுதலை. அப்படி எழுதப்படணுங்கிறதையும் அவர் விரும்பலை. அவர் எப்படி வச்சிருக்கிறாருன்னா, தன் மாமனாரிடம் தன் வாழ்க்கையை இழந்து போன ஒரு பெண்ணின் வரலாற்றில் தான் இயேசு வரார். அப்படி பதிவு பண்ணுங்கடான்னு வச்சிட்டார். ஆமென். அடுத்தால நீங்கள் பார்த்தீங்கன்னா யாரு? ராகாப். ராகாப் யாரு? ஒரு வேசி. என்ன சூழ்நிலையினாலேயோ என்ன காரணத்திலேயோ எதுவோ ரீசன் என்னன்னே தெரில, ஆனால் தன் உடலை விற்று பிழைத்தால்தான் தன் குடும்பத்தை காப்பாற்ற முடியும், தன் வாழ்க்கையை ஓட்ட முடியும்னு போன ஒரு பெண். அந்த பெண்ணின் வம்சத்தில் அந்த 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 பெண்ணுக்கு பிறந்தவன் தான் யாரு? போவாஸ். அப்போ போவாஸை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்காம போகிறோம். போவாஸுடைய அம்மா யாரு? ராகாப். இந்த ராகாப்புக்கு பிறந்த இந்த போவாசும், அதாவது விலைமகளுக்கு பிறந்தவனும் விதவையானவனும் ஒன்றான கதை தான் ரூத்தின் கதையாக இருக்கிறது. ஆமென். இவங்க 2 பேரும் ஒன்றாகிறாங்க. இவங்க 2 பேரும் ஒன்றாகிறாங்க பாருங்க. இதில் தான் கிறிஸ்து வருகிறார். ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் எந்த பக்கங்களுக்குள்ளேயும் தேவன் வருவதற்கு தடையே கிடையாது. தேவன் எல்லா பக்கங்களுக்குள்ளும் அவரால் வர முடியும். அவர் நம்ம சொல்கிறோம் பாவம் தடை அப்படிங்கிறோம். இல்லை, அவர் அதுக்குள்ளே தான் வர்றார். ஆமென். அங்கே தான் எனக்கு வேலையே இருக்குங்க. என்ன சொல்கிறோம்? பாவம் அப்படின்னு ஒதுக்கி வச்சிடுறோம். அவர் சொல்கிறார், அங்கே தான்ப்பா எனக்கு வேலையே இருக்குது. அங்கே தானே நீ விழுந்து கிடக்க. உன்னை தூக்கணுன்னா நாங்கள் என்ன பண்ணணும்? வந்து தான் ஆகணும். அவர் வர்றார். அவருக்கு அது ஒரு இதாகவே இல்லை. அதுதான் கடவுளுடைய கிருபையாக இருக்கிறது. அப்போ வாழ்க்கை கெட்டுப்போன வாழ்க்கை தாமார், விலைமாதுவாய் வாழ்ந்த ராகாப், விதவையாய் வாழ்ந்த ரூத், அடுத்தவனின் மனைவியாய் இருந்து ராஜாவால் தன் மனைவியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட பட்சேபால். என்னங்க இயேசுவின் வம்ச வரலாறுன்ட்டு இப்படி வாசித்தீங்கன்னா எப்படி? விலைமாது, கெட்டுப்போனவள், விதவை, அடுத்தவனின் மனைவியாய் வாழ்ந்த ஒரு இதுதான் கிறிஸ்து வந்த வரலாறா? ஒரு ஏதாவது ஸ்டாண்டர்டாக ஏதாவது இருக்கக்கூடாதா? வேறு ஏதாவது சொல்லக்கூடாதான்னா பாருங்கள், ஸ்டாண்டர்டான இதில் அவர் வரணும்னு அவசியம் இல்லை. அவர் வர்றதுனால எல்லாம் ஸ்டாண்டர்டாக மாறுது. புரியுதா உங்களுக்கு? இப்போ இது பதிவு பண்ணப்படுது வரலாறுல. கிறிஸ்து எப்படி பிறந்தார், கிறிஸ்து எப்படி வந்தார். இந்த முதல் சாப்டர் படித்தாலே எல்லாருமே கிருபையை பேச ஆரம்பிச்சிருப்பாங்க. இயேசுவோட பெரிய ஆள் ஆயிராதீங்களா? அவர் பிறந்த கதையை கொஞ்சம் ஒழுங்கா உட்காந்து வாசிங்க. எதன் வழியாக அவர் வந்தாருங்கிறத கொஞ்சம் வாசிங்க. அந்த இடத்துல தான் அவர் வந்தார். நீங்கள் நாத்தன்னு சொன்னீங்களே, அதில் தான் அவர் வந்தார். நீங்கள் அசிங்கன்னு சொன்னீங்களே, அங்கே தான் அந்த அழகு பிறந்தது. ஆமென். அதனால தான் இந்த எசன்ஸை தான் பவுல் எழுதுறாரு. பாவம் பெருகின இடத்தில் தேவனுடைய கிருபை மிகவும் அதிகமாய் பெருகிற்று. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாத்தம் இருக்குல்ல, நான் இறங்கிடுறேங்கார். இறங்கிடுறேன், இப்போ என் வாசனையா அந்த நாத்தமான்னு பார்த்துருவோங்கிறார். இவ்வளவு கிறுக்கல்கள் இருக்குல்ல, இவ்வளவு அழுக்கு இருக்குல்ல, இவ்வளவு இருள் இருக்குல்ல, இதுக்குள்ளே நான் போகிறேன், அந்த இருளா அந்த ஒளியான்னு பார்த்துருவோம் அப்படிங்கிறார். அங்கே தாங்க வேலையே இருக்குது. அங்கே தான் அவருடைய வல்லமைக்கான காரியமே அங்கே இருக்குது பாருங்க. ஸோ இதுதான் ரூத்துடைய ஸ்டோரி. இன்னும் சொல்லப்போனால் வேதாகமத்தினுடைய கதைகளே இப்படி தான் இருக்குது. அதனால தான் நிறைய நேரம் நம்ம பைபிளை சரியாக ப்ரெசன்ட் பண்ணாததுனால இந்த சமூகம் இந்த அற்புதமான சுவிசேஷத்தை கண்டுகொள்ளாமலே போயிடுச்சு. சமூகம் கண்டுகொள்ளாமல் போயிடுச்சுங்கிறது அடுத்த கதை. ஆனால் சபைக்குள்ளே இருக்கிற எத்தனையோ மக்கள் நம்பிக்கை பெறாமலே போனதுக்கு காரணம் இந்த விதவையின் திருமணங்களை,
அல்லது கெட்டுப்போன மக்களுடைய வாழ்வை பற்றியெல்லாம் சபை ஏன் சிந்திக்கலைன்னா இதை வந்து கொஞ்சம் கரெக்டாகவே பார்க்கல. அப்போ யோசித்து பாருங்கள், எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக கிறிஸ்துவுக்கு முந்திய தலைமுறையிலே கடவுள் இப்படிப்பட்ட ஒரு கதையை வேதாகமத்தில் பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு விதவையாய் போன ஒரு பெண் வாழ்க்கைப்படுகிறாள் அப்படிங்கிறத பதிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். நான் சொல்கிறேன், இன்றைக்கி நிறைய விதவை திருமணங்கள், வாழ்க்கையை இழந்து போன ஒரு திருமணங்கள், இதெல்லாம் சபை ஆதரித்து சபை வந்து அதை நடத்தி வைக்கணும். ஆமென். அதை வந்து அதுக்கு கை கோர்க்கணும். ஆமாம், கை கோர்க்கணும். அப்படிப்பட்ட மக்களை தூக்குறதுக்காக தான் தேவன் இப்படிப்பட்ட கதையெல்லாம் என்ன பண்ணியிருக்கிறாரு, பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு. தேவனுடைய பார்வையில் இதெல்லாம் ரொம்ப மேன்மையானதாக இருக்கிறது. ஆமென். அதனால தான் வேறு எந்த வழியில் கிறிஸ்து வரணும்னா வரலாம். ஆனால் இந்த விலை மாதுவின் வழியாக, விதவையின் வழியாக, கெட்டுப்போனவளின் வழியாக வாழ்க்கையை வந்து தவறான விதங்களில் ஒப்பு கொடுத்த மக்களின் வழியாகலாம் அவர் என்ன பண்ணுறாரு, வர்றாரு. இதுதான் என் பிறப்பின் வரலாறுன்னா என்ன அர்த்தம்? கடவுள் வந்து மனுஷனை அந்தளவுக்கு அவர் நேசிக்கிறார். ஆமென். God so loved the world அப்படின்னா அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இன்னும் பார்க்கலாம். இப்போ இன்னைக்கு ஒன்று தெரிஞ்சிருக்குது. போவாசுடைய அம்மா யார்? யார்? ஒரு ராகாப், விலை மாதுவாய் வாழ்ந்த ஒரு பெண். கடவுள் பாருங்க, அடுத்த தலைமுறையே ரொம்ப உயர்த்திட்டார். ஏன்னா 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, நகோமிக்கு அவளுடைய புருஷனாகிய எலிமெலேக்கின் உறவின் முறையில் போவாஸ் என்னும் பேருள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான். அவங்க அம்மா அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. ஆனால் அடுத்த தலைமுறையில் வந்த இந்த போவாஸ் அந்த அம்மா விசுவாசித்துடுச்சு. அதனால தான் என்ன பண்ணலை, எல்லாரோடு சேர்ந்து அது அழியாமல் அது என்ன பண்ணப்படுகிறது, காக்கப்படுகிறது. ஆனால் அந்த தலைமுறையில் அடுத்து அவனுக்கு பிள்ளையாக பிறக்கிற இந்த போவாஸ் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரனாக இருந்திருக்கிறான். ஆமென். எப்படி வேதாகமம் பதிவு செய்து பாருங்க, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய, எல்லாம் சொல்லுங்க, மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய. இதில் இன்னும் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்களேன், நிறைய பேருக்கு இடிக்கும், இடித்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிடுறேன். இந்த போவாஸ் தான் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் சொல்லப்படுகிறார். என்னங்க, ஒரு விலை மாதுவுக்கு மகன், அவர் கிறிஸ்துவுக்கு அடையாளமா? அப்படி தான் சொல்கிறோம். அப்போனா அந்த பாட்டெல்லாம் மாற்றிருங்க, பாட்டு பாடுறது மாற்றிருங்க. கிறிஸ்து வந்து போவாசு அப்படின்னு ஒப்புமைப்படுத்தவே முடியாது. எப்படி வாழ்க்கை இழந்த அந்த ரூத்தை போவாஸ் மணந்து கொள்கிறாரோ அதுபோல தான் கிறிஸ்து வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, ஏற்றுக்கொள்கிறார். த கிங்ஸ் மேன் ரெடிமர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இனத்தான் அப்படின்னு சொல்லுது. நம்ம இனத்தில் மனுஷனாகவே வந்து நம்மளை என்ன பண்ணுறாரு, மீட்டு கொண்டார். இது ஒரு தனி ஸ்டடி. இந்த ரூத் புத்தகத்தில் கிறிஸ்துவை பற்றி அப்படிங்கிறது இன்னொரு டைமில் பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் மட்டும் பதிவு பண்ண நான் விரும்புகிறேன். சரிங்களா? இப்போது 1ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. கடகடன் வாசிக்கிறேன். முதல் 5 வசனங்கள் வாசிக்கிறேன். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊராகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. எலிமெலேக்கு, இந்த ஒவ்வொரு பேருக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது இந்த புத்தகத்தில். அதையும் நம்ம படிக்கலாம். ஆனால் சிம்பிளாக எலிமெலேக்குனா தேவன் என் ராஜா என்ற அர்த்தம். காட் இஸ் மை கிங் அப்படின்னு அர்த்தம். ஏலி மீன்ஸ் காட். ஏலினா என்ன? காட். ஆண்டு சொல்கிறார்ல, ஏலி ஏலி லாமா சபக்தானி சொல்கிறாரா? அப்படின்னா என்ன? மை காட், மை காட், என் தேவனே. அப்போ ஏலி மீன்ஸ் என்ன? காட். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கலாம். மெலேக் மீன்ஸ் கிங். மெலேக் அப்படிங்கன்னா என்ன அர்த்தம்? கிங் அப்படின்னு அர்த்தம். அப்போ எலிமெலேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் என் ராஜா அப்படின்னு அர்த்தம். ஆனால் அவன் பஞ்சம் வந்த போது என்ன பண்ணுறான்? வேற எங்கேயோ அவன் போகிறான். கவனிங்க, அவனுடைய மனைவியின் பெயர் நகோமி. நகோமிக்கும் ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது, ப்ளஷண்ட். அவள் ரொம்ப, அதாவது ஒரு மனமகிழ்ச்சி,
அந்த மாதிரி தான் அதுக்கு அர்த்தம். அவளுடைய 2 குமாரன், ஒருவன் பெயர் மக்லோன், மற்றொருவன் பெயர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லெஹேம் ஊராகிய இந்த பெத்லெஹேம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குது. பெத் அப்படின்னு சொன்னால் வீடு அப்படின்னு அர்த்தம். பெத்னா வீடு அப்படின்னு அர்த்தம். ஏல் பெத்தேல் எல்லாம் சொல்கிறோம்ல. ஏல்னா என்ன? இப்போ தானே சொன்னேன், தேவன். பெத்தேல்னா என்னது? வீடு. ஏல் பெத்தேல்னா என்ன? தேவனுடைய வீடு. உங்கள் வீடு பேர் அதா? வச்சுக்கிட்டே கேட்குறீங்களா அப்படி? ஏல் பெத்தேல்னா என்னது? தேவனுடைய வீடு. அப்போ அந்த லெஹேம்னு இருக்கு பாருங்க. லெஹேம் அப்படின்னா அப்பம்னு அர்த்தம். பெத்லெஹேம் அப்படின்னா அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் த ஹவுஸ் ஆஃப் பிரெட் அப்படின்னு அர்த்தம். அப்பத்தின் வீடு அப்படின்னு அர்த்தம். எப்ராத்தா அப்படின்னு வருது பாருங்க. எஃப்ராத்தா மீன்ஸ் ஃப்ரூட்ஃபுல்னஸ் அப்படின்னு அர்த்தம். கனி நிறைந்த அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இப்படி எல்லா பேருக்குமே வேதாகமத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம பேருக்கு அர்த்தம் இருக்கா? ஓகே, நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இருக்கும். சரி, ஓகே. அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெலேக்கு இறந்து போனான். அவளும் அவனுடைய 2 குமாரரும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்களில் ஒருத்தி பெயர் ஓர்பால். இந்த கேரக்டர் பற்றி பேசும்போது இந்த மீனிங் சொல்கிறேன். ஓர்பாலுக்கு என்ன தெரியுமா? இந்த திரும்பி பார்க்குற மாதிரி, அதான் மீனிங்ஸ். ஓர்பால் அப்படிங்கிறதுக்கு இந்த பேக் சைடு காமிக்கிறோம்ல, அதான் மீனிங். மற்றவள் பெயர் ரூத், சிநேகிதி அந்த மாதிரி அர்த்தம். ரூத்னா பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட் அப்படின்னு அர்த்தம். சிநேகிதி அப்படின்னு அர்த்தம். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பஞ்சமாக இருக்குது, ஊரை விட்டு போகிறாங்க. ஒரு இடத்துல போய் என்ன பண்ணுறாங்க? தங்கியிருக்கிறாங்க. அந்த ஊர் பேர் என்னது? மோவாப். அந்த ஊர் பேர் என்னது? மோவாப். மோவாப் என்கிற அந்த ஊருக்கு அவங்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாரு. அங்கே அவங்க கூட யாரும் அண்ணன் தம்பி புழங்கக்கூடாது. அப்படி மீறி புழகினா அவங்களையும் தள்ளி வைக்கிறேன். இது இந்த நாட்டாமுடைய தீர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான். இந்த மோவாப்புக்கு என்ன பண்ணாத, போகாத. ஆமாம். அப்புறம் ஆப்பு தான். அதான் அதுக்கு பேர் மோவாப் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்க போயிட்டாங்க, ஆப்புக்கு மேலே ஆப்பு. சரியா? கவனிங்க, என்ன சொன்ன போன முறை? முடிவுகள் சரியா இல்லை, அதனால் விளைவுகள் தவறாய் போனது. ஆனாலும் தேவன் எப்படி மீட்டெடுக்கிறார், அதான் கதை. நம்ம என்ன சொல்லிட்டோம்? நீ தப்பாக முடிவு பண்ணிட்ட, நீ அனுபவிச்சு தான் ஆகணும். அது ஸ்டோரியே கிடையாதுங்க. தப்பாக முடிவு பண்ண, தப்பானது வந்திருக்கு. ஆனால் என்னை தப்பாமல் காக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். நானே தப்பாக முடிவு பண்ணியிருக்கலாம், ஓகே. அதனால் அவர் என்னை விடுறதில்லை, அவர் என்னை தூக்குவார். அதான் ஸ்டோரி. அதான் இதுக்கு பேர் ரிடம்டிவ் ஸ்டோரி, மீட்பின் கதையாக இருக்கிறது. எப்படி கடவுள் மீட்டு எடுக்கிறார், எப்படி மீண்டும் வெளியில் கொண்டு வரார். போன வாரம் அதை பார்த்தோம். நமது தவறான முடிவுகளை கடவுள் எப்படி மாற்றி அமைக்கிறார் அப்படிங்கிறது பார்க்குறோம். சரி, 10 வருஷம் அந்த ஊரில் அவங்க இருந்திருக்கிறாங்க. இருந்தபோது 3 மரணத்தை இவள் சந்திக்கிறாள். 3 மரணத்தை சந்திக்கிறார். பாருங்கள் 5வது வசனம். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமாரர் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவள் ஆனால். தாம் பையனையும் இழந்துட்டா, தாம் புருஷனையும் இழந்துட்டா. இழந்து தனித்தவள் ஆனால். இப்போ கவனிங்க, இன்னைக்கு என்ன டைட்டில் போட்டோம் அப்படின்னா, இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கு. மக்கள் பாருங்க, ஏதோ ஒரு தருணத்தில் இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்கு, இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்குது. இப்படி ஒரு கேள்வி வாழ்க்கையில் மக்களுக்கு எழும்புகிறது. இந்த ஸ்டோரியில் அதுக்கான பதிலை தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. தன் கணவன் இறந்து போனான், தன் 2 பிள்ளைகளையும் என்ன பண்ணிட்டான்? இழந்து போயிட்டான். வேதவசனம் சொல்லுது, இழந்து தனித்தவள் ஆனால். இப்படிப்பட்ட ஒரு பெண்
நகோமி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் 3 மரணங்களை சந்திச்சிருக்கிறா. இனி எதுவுமே லைஃப்பில் கிடையாது. இனிமே என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் வாழ்க்கையினுடைய நிலை. ஸோ அந்த நிலையை தேவன் எப்படி இனிமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறார். இனி என் வாழ்வில் என்ன இருக்குது அப்படின்னு முடிவடையும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு போன ஒரு வாழ்க்கையை இல்லை இனிமே இருக்குது அப்படின்னு ஆண்டவர் எடுத்துகிட்டு போகிறார். அதுதான் இந்த ஸ்டோரியினுடைய மற்ற பகுதி. சரியா? இந்த 5 வசனமும் வாசித்தோம். இந்த 5 வசனத்துலேயும் அவள் எப்படி இழந்து ஒன்றும் இல்லாமல் போனா அப்படிங்கிறது 5 வசனத்தில் என்ன பண்ணிடுது, முடிஞ்சிடுது. ஆனால் மீதி வர்ற எல்லா இதுவும் என்ன இந்த புத்தகத்தில் சொல்ல வருதுன்னா, இப்படி எல்லாத்தையும் இழந்து போன இந்த நகோமி எப்படி வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவள் திரும்ப பெற்றுக்கொள்கிறாள் என்பதுதான் கதையாக இருக்கிறது. இனி என் வாழ்வில் என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி மக்களுக்கு வருது. ஏதோ ஒரு சூழல் பாருங்கள், சம்டைம்ஸ் தங்கள் பிள்ளைகளை ஒருத்தர் இழந்திருக்கும் போது, என் பிள்ளையே நான் இழந்துட்டேனே, இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குது. சம்டைம் நம்முடைய உறவில் ரொம்ப முக்கியமான என் தகப்பனையே நான் இழந்துட்டேன், இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குது. என் கணவனையே நான் இழந்துட்டேன், இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குது. என் பிஸ்னஸையே நான் இழந்துட்டேன், இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குது. இப்படி ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒன்று என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. சிலர் என்னுடைய நாட்களை நான் இழந்துட்டேன். இன்றைக்கி ஒரு நபரோடு பேசிகிட்டு இருந்தேன். அவர் கிட்டத்தட்ட 16 வருஷம், என் வாழ்க்கையில் 16 வருஷம் நான் என்ன பண்ணிட்டேன், நான் இழந்து போயிட்டேனே அப்படிங்கிறாரு. நாட்களை இழந்திருக்கிறாங்க, இளமை இழந்திருக்கிறாங்க. ஏதோ ஒன்று வாழ்க்கையில் மக்கள் இழந்த போது அவங்க மனதில் வர்ற கேள்வி, அவங்க மனதில் வர்ற விஷயம் என்னென்னா, இனி என் வாழ்க்கையில் என்ன இருக்குது அப்படின்ட்டு. நான் சொல்கிறேன், இன்னைக்கு மாலையில் ஏதோ ஒன்று உங்கள் வாழ்க்கையில் இழந்து போனதுனால இனிமே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுள் சொல்கிறார், இனிமே தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறார். ஆமென். இனிமே தான் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பதில் தான் இன்னைக்கு மாலையில் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். மை ரெடீமர் லிவ்ஸ். எல்லாம் சொல்லுங்க, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் எதுக்கு இருக்கிறாருன்னா, என் வாழ்க்கையில் நான் எடுத்த தவறான முடிவு அல்லது என் வாழ்க்கையில் நான் ஏதோ சபிக்கப்பட்ட ஏதோ ஒரு இடத்துல எனக்கு ஏற்பட்ட தொடர்பு, என் வாழ்க்கை ஏதோ வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் அப்படி ஆன வாழ்க்கையை எப்படி மீண்டும் தேவன் அழகாக்குகிறார் என்பதுதான் இந்த கதை. பாருங்க, இன்னும் சொல்லப்போனால் முடிந்த வாழ்வு துவங்குகிறது. ஆமேன். பட்ட மரம் மறுபடியும் துளிர் விடுகிறது. இதுதான் ஸ்டோரிங்க. பட்ட மரம் மறுபடியும் எல்லாம் வெட்டியாச்சு, எல்லாம் ஒடித்தாச்சு, இனி சாரமே கிடையாது. அப்படி இருக்குது பாருங்களேன். அவள் அப்படி தான் பேசுகிறா. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 7வது வசனத்தில் பாருங்கள், தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்துக்கு திரும்பி போக அவள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயவு செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயவு செய்வாராக. பாருங்க, பிளஸ் பண்றா. ஒரு நல்ல மாமியாராக தான் இருந்திருக்கிறா. ஏம்மா, என் கூட உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஏன் வீணாக்கணும், நீங்கள் 2 பேரும் என்ன பண்ணுங்க, உங்கள் தாய் தகப்பன் வீட்டுக்கே போங்க அப்படின்னு சொல்லி கடவுள் உங்களுக்கு தயவு செய்வார்னு பிளஸ் பண்ணி என்ன பண்ணுறா, அனுப்புகிறா. 9வது வசனம் பாருங்க, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக. அவளுக்கே ஒரு எண்ணம், அடுத்தால உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையட்டும், அங்கே நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் நல்லா வாழுங்க அப்படின்னு வாழ்த்தி தன் மருமகளை அனுப்புகிற ஒரு நல்ல உள்ளம் கொண்ட மாமியார். ஆமேன். வயசான காலத்தில் என்ன விட்டு போயிடாதீங்கடி, அந்த சாபம் உங்களை சும்மா விடாது. என் புருஷனும் என்னை விட்டு போயிட்டான், என் பிள்ளையும் என்னை விட்டு போயிட்டு நீங்களும் என்னை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு பிடிச்சி வைக்க விரும்பல. ஏன்னா இனிமே என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்கிற இடத்துக்கு யார் வந்துட்டா, நகமி வந்துட்டா. அட்லீஸ்ட் நீங்களாவது வாழுங்க. புரியுதா? அந்த 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 நகோமிங்கிற கேரக்டருடைய மனநிலை எப்படி இருக்குதுன்னா, இனிமே என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது, அட்லீஸ்ட் நீங்களாவது நல்லா இருங்க. நிறைய பேர் பேசுவாங்க பார்த்தீங்களா, நம்ம எங்க தான் அப்படி போயிட்டு சில சொல்லுவாங்க, நான் தான் அப்படி போயிட்டேன், என் பிள்ளைகளாவது
நல்லா இருக்கட்டும், இனிமே என் வாழ்க்கையில் எதுவுமே கிடையாது. இப்போ என்ன தெரியுமா, இந்த கேள்வி சொல்கிறவங்களுக்கு தான் பதிலே. இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு தான் இன்னைக்கு செய்தியே, இன்னைக்கு தான் உங்களுக்கு பதிலே. இனிமே தான் உங்கள் வாழ்க்கையில் நிறைய காரியங்களை கடவுள் வச்சிருக்கிறார். ஆமென். எல்லாமே முடிஞ்சதுன்னு அவன் நினைக்கிறான். அதனால தான் மறுபடியும் தான் சொந்த ஊருக்கு போகிறா. தன் மருமக்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறார், குட் பாய், எல்லோரும் போயிட்டு வாங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், அவங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லி தன் மருமக்களை அனுப்புகிறார். சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கு உம்முடன் வருவோம் என்றார்கள். அவள் சொல்கிறா, ஏன் கூட வர போகிறீங்களா, வந்தீங்கன்னா வேஸ்ட்டு பாருங்க. அதற்கு நகோமி, என் மக்களை நீங்கள் திரும்பி போங்கள், என்னோடு ஏன் வருகிறீர்கள், உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்தில் எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமா, இன்னமும் ஒரு பிள்ளையை பற்றி உனக்கு நான் தர முடியுமாம்மா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சரி, ஒரு பேச்சுக்கு வச்சுக்கோமே, எனக்கு இன்றைக்கி கல்யாணம் ஆகுது. பேசுகிறா பாருங்களேன், அப்படியே இருக்கு பாருங்க, அப்படியே சொல்கிறா பாருங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை பாருங்க. என் மக்களை திரும்பி போங்கள், நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாக மட்டும் புருஷனுக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ, அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாக இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். இதுக்கெல்லாம் பின்னாடி வருவோம். இதில் என்னென்னா, ஆல்மோஸ்ட் நகோமியை பொறுத்தளவுக்கும் என்ன முடிவுக்கு வந்துட்டா, இனி என் வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அதனால தான் மருமகளும் என்ன சொல்கிறா, நீங்கள் போயிடுங்க, சில நேரம் லாஸ் ஆகும்போது இதாகும்போது சரி இதையாவது வச்சு நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க பாருங்கள். அது மாதிரி தான் ஏதோ ஒன்று நீங்கள் பார்த்துக்கோங்க உங்கள் வாழ்க்கையை அப்படின்னு சொல்லி இவ விடைபெறுகிற ஒரு நேரம், விடைபெறுகிற ஒரு நேரம், எல்லாமே முடிஞ்சு விடைபெறுகிறேன் வணக்கம் அப்படின்னு போட போகிறாங்க. ஆனால் கடவுள் அங்கே தான் ஸ்டார்டிங் சீனே வைக்கிறார், அங்கே தான் ஆரம்பம் அப்படின்னே வைக்கிறார். அங்கே தான் இவ முடிவு, இனிமே ஒன்றுமே கிடையாது அப்படிங்கிற முடிவுக்கு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு இவ கிளம்பி போயிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு அவள் வந்தால் கூட அவள் வாழ்க்கையில் சில ஆரம்பங்களை தேவன் அவளுக்காக வைத்திருந்தார். ஆமென். நீங்கள் எவ்வளோதான் கரைச்சிருந்தாலும், எவ்வளோதான் வாழ்க்கையில் தொலைச்சிருந்தாலும், எவ்வளோதான் முடிஞ்சு போயிருந்தாலும் தேவனால் அங்கு ஒரு துவக்கத்தை கொண்டு வர முடியும். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, முடிந்த வாழ்க்கை துவங்குகிறது, இடிந்த வாழ்க்கை கட்டப்படுகிறது. அதுதான் தேவனுடைய செயலாக இருக்கிறது. ஆமென். ஆமாம், கடவுளுடைய செயல் எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, முடிஞ்சதை மீண்டும் துவங்க வைக்கிறார். ஆமென். எல்லா நம்பிக்கையும் அற்று போய் எல்லாத்தையுமே இழந்து போயிட்டேன், இனிமே என் வாழ்க்கையில் என்ன இருக்குன்னு நினைக்கிறா. அந்த நகோமிக்கு தேவன் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் அப்படிங்கிறதான் கதை பாருங்க. இப்போ அவள் ஊருக்கு போகிறா, ஒருத்தி மட்டும் பின்னாடியே வருவன்ட்டா. அவள் பேர் என்ன? ரூத். நான் உன் பின்னாடியே வருவேன்னா, ரூத்தை பற்றி நம்ம படிப்போம். இப்போ நகோமி அந்த ஊருக்குள்ளே போகிறா பாருங்க, 19வது வசனம். அப்படியே இருவரும் பெத்லேஹேம் மட்டும் நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லேஹேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவர்களை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமி என்று பேசிக்கொண்டார்கள். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் என்னன்னு சொல்லுங்க, மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். பாருங்க, வாழ்க்கையில் இவளுடைய டயலாக்ஸ் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனித்து பார்க்கணும். இவ என்ன பண்ணுறா, தன் வாழ்க்கையில் வர அழுத்தம் சோகங்கள் இதெல்லாம் நிறைஞ்சதுனால கடவுளை பற்றி எல்லாமோ பேசுகிறா. முதல்ல என்ன சொல்கிறாரு, அவர் கை எனக்கு விரோதமாக இருக்குது அப்படி சொன்னார். அவர் கை எனக்கு விரோதமாக இருக்குது அப்படிங்கிறா. அப்புறம் இங்கே என்ன சொல்கிறா, எனக்கு அவர் தான் கசப்பை கட்டளையிட்டார். எல்லாம் அங்கே ஒரே ஏதோ கசப்பு பேக்கேஜெலாம் போட்டு வச்சுருக்காரு போல் கடவுள், அவளுக்கு டெலிவரி பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பேசுகிறார். அடுத்தால
21வது வசனத்தில் சொல்கிறா பாருங்க, நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாக திரும்பி வர பண்ணினார். கர்த்தர் என்னை சிறுமைப்படுத்தி சர்வ வல்லவர் என்னை கிளேசப்படுத்தி இருக்கையில் நீங்கள் என்னை நகோமி என்பானேன் என்றால். நல்லா கவனிங்க, என் பேரையே மாற்றிருங்க அப்படின்ட்டான். எந்த இடத்துக்கு வந்தா பாருங்களேன், ஹோப்லெஸ். அந்த நம்பிக்கை இழப்புங்கிறது எந்த அளவுக்கு வந்துடுச்சுன்னா, இனிமேல் என்ன யாருன்னு கூப்பிடாதீங்க, நகோமின்னு கூப்பிடாதீங்க. அந்த ப்ளஷண்ட், அந்த அந்த மகிழ்ச்சி, அந்த 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 சந்தோஷம் அப்படிங்கிற விதத்தில் என்ன பண்ணாதீங்க, கூப்பிடாதீங்க. என்னை எப்படி கூப்பிடுங்க, மாறால்னு கூப்பிடுங்க. ஏன்னா என் வாழ்க்கையில் என் பேருக்கு ஏற்ற மாதிரி என் வாழ்க்கை இல்லை, அதனால் என் வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி பேர் வைங்க அப்படின்ட்டான். இது எப்படி இருக்குதுன்னா, நிறைய நேரம் மக்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கையின் பாதிப்புகளுக்குள்ள, வாழ்க்கையின் தோல்விகளுக்குள்ள, இழப்புக்குள்ளே போகும்போது நிறைய நேரம் மக்கள் இதே காரியத்தை தான் செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, என்னுடைய அடையாளத்தை நான் என்ன பண்ண விரும்புகிறேன், மாற்ற விரும்புகிறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எல்லாருக்குமே கிறிஸ்துவுக்குள் ஒரு அடையாளங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாராக இருக்கிறீங்க, நீங்கள் வெற்றி பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், மோர் தென் அ கான்குரர். ஆனால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸில் என்ன இல்லை, வெற்றியே இல்லை. அப்போ இப்போ எல்லாரும் என்ன பண்ண விரும்புகிறாங்க, என்ன கான்குரர்லாம் என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. வெற்றியாளன்லாம் என்ன அழைக்காதீங்க, வெற்றியாளன் வேணா அழைங்க. சேஞ்ச் மை நேம்ஸ், என் பேரை மாற்றுங்க. எழுதுங்கள் என் கல்லறையில் அவன் பைத்தியக்காரன் என்று. அந்த மாதிரி வாழ்க்கையில் எல்லாமே ஒரு மாதிரி போகும்போது எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுங்க, மாற்றுங்க அப்படிங்கிற ஒரு விரக்தியில் தான் அவன் என்ன பண்ணுறான், பேசுகிறான். இந்த விரக்தியில் பேசப்பட்டது இங்கே பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அது விசுவாசத்தில் பேசினதில்லை, அது எதில் பேசுனது, விரக்தியில். விரக்தியில் என்னெல்லாமோ பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் அதை அந்த கோபத்தை கடவுள் மேலே காட்டுவாங்க. ஏன்னா கடவுள் தனக்கு எதிராக இருக்கிறது போல் ஒரு சிந்தனை உள்ள இருக்குது. ஆண்டவர் எனக்கு கசப்பை கொடுத்துட்டார், ஆண்டவர் எனக்கு அப்படி பண்ணிட்டார், ஆண்டவர் எனக்கு இப்படி பண்ணிட்டார், இப்படியே விரக்தியில் என்ன பண்ணுவாங்க, கொட்டுவாங்க. இது மக்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பு. ஆனால் கூட அந்த நகோமியுடைய வாழ்க்கையை தான் இனிப்பாக மாற்றிருக்கிறார். நீங்கள் தான் விரக்தியில் இருக்கீங்க, அவர் விரக்தியில் இல்லை. அவர் உங்கள் வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற வேலையில், பலப்படுத்துகிற வேலையில், உங்களுக்கு உதவுகிற வேலையில் அவர் இருக்கிறார். ஆமென். நம்ம இருதயத்தில் எவ்வளோ புலம்பல்கள், ஏன் கடவுளே, ஏன் இப்படி, அது இப்படி, இது இப்படி. சில நேரத்தில் கடவுள் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதில்ல, மாறாக உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். ஆமென். நிறைய நேரம் ஆன்சர் உங்களுக்கு தேவை கிடையாது, நிறைய நேரம் அதற்கான ஒரு சரியான ரெமெடியை, அதற்கான சரியான தீர்வை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே தேவன் கொண்டு வந்து தருகிறார். ஆமென். இப்போ இவளுடைய ஒவ்வொரு கேள்விக்கெல்லாம் பதிலெலாம் வரல, ஆனால் கடவுள் பெரிய ஒரு செயலை அவள் வாழ்க்கையில் செய்கிறார். ஆமென். இப்போ அந்த என்னுடைய ஐடென்டிட்டியை மாற்றுங்க, என் அடையாளத்தை மாற்றுங்கன்னு சொல்கிறா. எனக்கு மாறால்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்கிறா. கசப்பு என்று என்னை அலையுங்கள் அப்படின்ட்டு. எப்போவுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கையின் அனுபவங்களால் உங்கள் அடையாளங்களை மாற்றாதீர்கள். எல்லாம் சொல்லுங்கள், உங்கள் அனுபவங்களை வைத்து உங்கள் அடையாளங்களை மாற்றாதீர்கள். உங்கள் அடையாளத்தை வைத்து உங்கள் அனுபவத்தை மாற்றுங்கள். எத்தனை பேர் புரிஞ்சுச்சு நான் சொன்னது? மறுபடியும் சொல்லுங்கள், உங்கள் அனுபவங்களை உங்கள் அடையாளங்களாக்காதீர்கள், உங்கள் அடையாளங்களை வைத்து உங்கள் அனுபவங்களை மாற்றுங்கள். இது ரொம்ப முக்கியமான காரியம் லைஃப்பில். இப்போ இந்த டெஸ்ட் நம்ம எல்லாருக்குமே வருது, இந்த சோதனை அல்லது இந்த மாதிரி சவாலை நம்ம எல்லாருமே சந்திக்கிறோம். இயேசுகிட்ட பிசாசு கொண்டு வந்த சோதனையில் முதல் சோதனை என்னன்னு தெரியுமா? ஐடென்டிட்டி டெஸ்ட் தான், அடையாளத்தை குறித்த சோதனை தான். நீர் தேவனுடைய குமாரனே, ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும். நான் தான் சொன்னேன், போன சண்டே மார்னிங் தான் பேசும்போது சொன்னேன், கல்லில் அந்த மவுண்டனே பிரெட் மவுண்டனாக அவரால் மாற்ற முடியும். ஒரு கல்லை என்ன பிரெட் ஆகிறது, மலையே பிரெட் மவுண்டன் ஆக்கணும்னா ஆக்கிடுவார். தட்ஸ் நாட் த திங்ஸ், அது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் இப்போ என்னென்னா, அவன் என்ன கேள்வி, அவருடைய பசி நிறைஞ்ச அந்த நேரத்தில் அவர் ஐடென்டிட்டியை கொஸ்டின் பண்ணுறான். நீங்கள் தேவை நிறைஞ்ச நேரத்தில், அழுத்து போயிருக்கிற நேரங்களில், வாழ்க்கையில் ரொம்ப நீடடாக இருக்கிற நேரத்தில் நிறைய நேரம் அது உன் அழைப்பல்ல,
அல்லது அது உன் அடையாளம் அல்ல. இது உன்னுடைய பிஸ்னஸே கிடையாது. இது நீ ஏதோ தப்பாக ஏதோ இது பண்ணிட்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்மை சோர்வுக்குள்ளாக்கும்படி நம்முடைய அடையாளங்கள் என்ன பண்ணப்படுகிறது, கேள்வி கேட்கப்படுகிறது. அப்படி தான் அவர்கிட்ட கேட்குறான். அவர் நான் நிரூபித்து காட்டி என் அடையாளத்தை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. என் அடையாளம் ஏற்கனவே சொல்லப்பட்டாச்சு. ஏற்கனவே அடையாளத்தை சொல்லிட்டார். என் அடையாளத்தை எப்போ சொன்னார்? வானம் திறந்து பிதா பேசினார், இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாக இருக்கிறேன். நான் கடவுளுடைய குமாரன்கிறத ஒரு செயலை செஞ்சு நிரூபிக்க வேண்டியதில்லை. அது நிரூபிப்போம். ஆனால் நிரூபிப்பதினால் அடையாளம் அல்ல, அடையாளத்தினால் நிரூபணங்கள். புரியுதா உங்களுக்கு? ஐடென்டிட்டி டு ஆக்ஷன். எல்லாம் சொல்லுங்க, அடையாளத்திலிருந்து தான் செயல்கள். ஆனால் நமக்கு எப்போவுமே என்ன சேலஞ்ச் வருதுன்னா, ப்ரூவ் பண்ணி காட்டு, நிரூபிச்சு காட்டு அப்படின்ட்டு. அதில் தான் எல்லாருமே ப்ரூவ் பண்ணுறோன்னு ஒரு மாதிரி. உங்கள் அடையாளத்தில் ஸ்ட்ராங்காக இருங்க. ஆமென். கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யார்? உங்கள் அனுபவம் எல்லாம் கசப்பாக இருந்தால் கூட நீங்கள் சொல்லுங்கள், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆமென். ஐ அம் a blessed man. ஹல்லேலூயா. எனக்காக இயேசு சபிக்கப்பட்டார், நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உங்கள் வாழ்க்கையின் சூழலெல்லாம் தரித்திரமாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் ஐஸ்வர்யவான். ஆமென். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வர்ற அனுபவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒரு பேரை சொல்லுது. நீ இதுதான், நீ மாறாள், அல்லது நீ கடங்காரன், நீ தோத்து போனவன், அல்லது நீ வியாதி உள்ளவன் அப்படின்னு அது உங்களுக்கு ஒரு அடையாளத்தை இம்பார்ட் பண்ண பார்க்குது. தேவன் கொடுத்த அடையாளத்தை உங்கள்கிட்ட இருந்து பிடுங்கிறதுக்கு அது ட்ரை பண்ணுது. அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லுங்கள், நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அடையாளத்தில் நான் நிற்க போகிறேன். ஆமென். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். நான் முற்றும் ஜெயம் கொள்கிறவனாக இருக்கிறேன். ஆமென். நிறைய நேரத்தில் பாருங்கள், இந்த அனுபவங்களை மக்கள் அடையாளங்களாக மாற்றிடுவாங்க. அது ரொம்ப ஈஸியாக நடக்கும் பாருங்கள் மக்களுடைய வாழ்க்கையில். நானே தோல்விமாங்க நிறைய நேரத்தில். நான் அப்போ சொல்லுவேன், தோல்வி ஒரு அனுபவம், அது உங்கள் அடையாளம் அல்ல. ஆமென். ஃபெயிலியர் இஸ் an experience but it's not your identity. உங்களுடைய ஐடென்டிட்டி என்ன தெரியுமா? you are the more than a conqueror. ஆமென். you are the blessed people. amen. அதுதான் உங்கள் அடையாளம். அப்போது உங்கள் அடையாளத்தில் என்றைக்குமே நிற்கணும். என் அனுபவத்தை வச்சு என் அடையாளத்தை மாற்றக்கூடாது. அப்படி நான் நிற்கும்போது என் அடையாளம் அனுபவமாய் மாறும். ஆமென். ஸோ தேவனுடைய குமாரன்னு அவர் நிரூபிக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, அவர் தான் அடையாளத்தில் நிற்கிறார். அதுக்கப்புறம் எல்லாரும் பார்க்குறாங்க அவர் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். ஸோ அந்த டெஸ்ட், அந்த சோதனை நமக்கும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவங்களில் நமக்கு வருது. ஆனால் வரும்போது கூட ஸோ ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஐடென்டிட்டி இன் கிரைஸ்ட் ஜீசஸ். கடவுள் உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் தந்திருக்கிற அடையாளத்தில் நீங்கள் நிற்கும்படியாய் அழைக்கப்படுறோம். அதில் நிற்கணும். இதுதான் என் அடையாளம். என் அனுபவம் தப்பாக இருக்கலாம். இப்போ ஒரு பிள்ளை கூட இல்லாட்டா கூட, ஆபிரகாம் பேர் என்னது? அநேக ஜாதிகளின் தகப்பன். ஒரு பிள்ளை கூட இல்லை, ஆனால் அடையாளம் என்ன சொல்லுது? தகப்பன் தான் சொல்லுது. இப்போ அவன் தன் அனுபவத்தை சாராமல் அவன் அடையாளத்திலே நிற்கிறான். ஒரு நாள் அந்த அடையாளம் அனுபவமாய் மாறுகிறது. ஆமென். எஸ், இப்படி தான் வரும் உங்கள் லைஃப்பில். எல்லாம் சொல்லுங்க, நான் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும். தட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி அக்கார்டிங் டு காட்ஸ் வேர்ட். ஆனால் இப்போ டெவில் உங்கள்கிட்ட என்ன பண்ணுவான் தெரியுமா? அந்த 10 விஷயம், அந்த 4-5 விஷயம் தோற்று போச்சுல, அதனால் உன் அடையாளத்தை மாற்று, இதை மாற்றிடு. இதிலலாம் கரெக்டாக போகலல்ல, அப்போ உன் அடையாளத்தை மாற்று. இந்த 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 மாதிரி உன் வாழ்க்கையில் சோகமாலாம் நிறைய நடந்திருக்குல்ல, அப்போ நீ பாக்கியவதி கிடையாது, நீ ஒரு துரதிர்ஷ்டசாலி. உன் அடையாளத்தை மாற்று. இதுதான் நம்ம எல்லாருக்கிட்டையும் அவன் சரக்கை நம்மகிட்ட கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ண பார்க்குற மாதிரி ஏதோ ஒரு முயற்சியை அவன் எடுக்கிறான். ஸோ ஆனால் உண்மையில் என்னென்னா, அந்த விரக்திக்கு உள்ளானவர்கள் தங்கள் அடையாளத்தை அவர்கள் மாற்றினாலும் தேவன் உன்னை நகோமின்னு உனக்கு நான் பேர் இருந்ததுன்னா நான் அதை மாற்ற போகிறதே கிடையாது. நீ மகிழ்ச்சியானவளாக இருக்கத்தான் போகிறாய். ஆமென். ஒருவேளை நீயே கூட உன் அடையாளத்தை மாற்றினாலும் நான் மாற்ற மாட்டேன், நான் அதை நிரூபித்து காட்டுவேன் அப்படிங்கிறதா இந்த ஸ்டோரி. ஆமென். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆமென். நான் மாறுறதே கிடையாது. இவ தான் கர்த்தரை பற்றி நிறைய காரியங்கள் பேசுகிறான். ஆனால் பாருங்கள், அவன் பேசுனதெல்லாம் உண்மை கிடையாது. வேதாகமத்தில் நிறைய மனிதர்கள் தங்களுடைய அழுத்தத்தின் நேரங்களில்
பேசின வார்த்தைகள் இங்கே என்ன பண்ணப்பட்டிருக்குது, பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அது சத்தியம் கிடையாது. அது என்ன கிடையாது, சத்தியம் அல்ல. அது அவர்கள் அழுத்தத்தில் அவர்கள் பேசின வார்த்தைகளை இங்கே போட்டிருக்கு. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்பி வர பண்ணினார். நல்லா கவனிங்க. இவன் ஏற்கனவே பஞ்சம் ஒன்றும் இல்லாமல் தான் என்ன பண்ணான், போனான். கடவுள் ஒன்றும் இல்லாமல் வரும்போது எல்லாத்தையும் இழந்து தான் என்ன பண்ணுறா, வர்றா. அதுக்கு பின்னாடி கர்த்தர் இல்லை. இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கணும் பாருங்கள். இன்னொரு மனுஷன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், நான் வெறுங்கையா போனேன், கடவுள் திரும்பி வரும்பொழுது என்னை 2 பரிவாரத்தோடு திரும்பி வர பண்ணார். தட் இஸ் ஆக்ட்ஸ் ஆஃப் காட். அதுதான் தேவனுடைய வேலையாக இருக்குது. ஆமென். இவன் தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை கர்த்தர் தனக்கு பண்ண மாதிரியே என்ன பண்ணுறா, சொல்கிறான். ஆனால் உண்மை என்னென்னா, கர்த்தர் வெறுமையாக இருக்கிறத நிரப்புகிறவர். வெறுங்கையாக போனால் கூட என்னை திரும்பி வரும்போது, காலைல கிளம்பும் போது எம்டியாக போனால் கூட, அல்லது பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது சாதாரணமாக பண்ணால் கூட, முடிக்கும் போது அதை நிறைவாக முடிக்கிற மாதிரி தேவன் செய்வார். நிறைவுள்ளவர்களாய் உங்களை திரும்பி வர பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் சொல்கிறார். எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கிற மக்களுக்கு சொல்கிறார், நான் உங்களை வெறுங்கையாக போக விடேன். வெறுங்கையா உன்னை அனுப்புறதுக்கு யார் வேணாலும் திட்டமிட்டுருக்கலாம், ஆனால் உன்னை வெறுங்கையா போக நான் விடமாட்டேன் அப்படிங்கிறதுல தேவன் தீவிரமாக இருந்தார். ஆமென். அப்போ இது இவங்களுடைய அனுபவத்தில் சில பாதிப்பு வந்த உடனே என்ன சொல்லிடுது, ஏதாவது சொல்லிடுறாங்க. நான் நிறைவுள்ளவளாய் போனேன், கர்த்தர் என்னை வெறுமையாய் திரும்ப பண்ணினார். ஊன்ட்டு ஆண்டவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. இதை தான் யோபுவும் சொல்கிறான். என்ன சொல்கிறாரு யோபு? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். அப்புறம் தான் கொஞ்ச நாள் கழித்து தெரியுது, இது கர்த்தர் எடுக்கிற வேலையை பண்ணுறதில்ல, எடுக்கிற வேலையை இன்னொருத்தன் பண்ணுறான். அவர் தான் கொடுக்குற வேலையை பண்ணுறார். அவன் எடுத்ததை கூட அவர் திருப்பி தரார். அதான் ஸ்டோரி பாருங்களேன், அதான் கதை. பிசாசு எதெல்லாம் எடுத்தானோ அதெல்லாம் 2 மடங்கா 7 மடங்கா 10 மடங்கா தேவன் திருப்பி கொடுக்கிறார். அதுதான் செயலாகவே இருக்கிறது. ஆமென். அவன் முன் நிலைமையை பார்க்கிலும் அவன் பின் நிலைமையை தேவன் இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். ஆமென். அப்போ தேவன் அதுக்கு பின்னாடி இல்லை பாருங்க, தேவனுடைய கரம் நன்மையாகவே உங்க மேல இருக்குது. ஆமென். நன்மை செய்யும்படியாகவே உங்க மேல இருக்குது பாருங்க, தீமை செய்யும்படியா இல்லை, நன்மை செய்யும்படி அவர் கரம் உங்க கூட இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் வேதாகமத்தில் இருக்கு. ஆனா அது அவங்க சொன்ன வார்த்தை. அது கரெக்ட் இல்லையான்னு நம்ம என்ன பண்ணணும், போய் படிக்கணும். சிலருக்கு பைபிளில் போட்டிருக்கு பிரதர், அப்படி படிச்சிடுறாங்க. அப்படி படிக்கக்கூடாது. நகோமி தான் எக்ஸ்பீரியன்ஸில் என்ன பண்ணுறா, அதை பேசுகிறா. பேசும்போது அது பதிவு பண்ணப்பட்டிருக்கு. இப்போ கவனிங்க 22. இப்படி நகோமி மோவாபி ஸ்ரீயானவள் தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தால், வார்க்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லேஹேமுக்கு வந்தார்கள். பஞ்சத்தில் போகிறாள், அறுவடையில் சேருகிறாள். இந்த புக்ஸ் எப்படி இருக்கு தெரியுமா? பஞ்சத்தில் ஸ்டார்ட் ஆகுது, அறுவடையில் முடியுது. வாழ்க்கையை கடவுள் அவ்விதமாகத்தான் கொண்டு போக அவர் விரும்புகிறார். ஆமென். பஞ்சத்தில் அதான் இனிமே என்னன்னா, எப்படி ஆரம்பிக்குது, விதவை வாழ்க்கைப்படுகிறாள், அப்புறம் பஞ்சம், அப்புறம் முடியும் போது எதில் முடியுது, செழிப்பில் முடியுது. ஆமென். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இறப்பில் தான் இருக்கும். அவன் செத்தான், இவன் செத்தான், அப்புறம் அவன் செத்தான், அப்படி தான் இருக்கும். ஆனால் அந்த புக்கினுடைய லாஸ்ட் சாப்டர் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த புக்கில் எப்படி வருது, பிறப்பிலே இந்த புத்தகம் முடிகிறது. பாருங்க எதில் இருக்கு, 4:17. அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். அவன் தாவீதின் தகப்பனாகிய ஈசாயின் தகப்பன். பேரேசுடைய சந்ததியின் வரலாறு. பேரேஸ் எஸ்ரோனை பெற்றான், எஸ்ரோன் ராமை பெற்றான், ராம் அம்னதாப்பை பெற்றான். செத்தான் ஆரம்பிச்ச புக்கு பெற்றான் முடியுது பாருங்க. அப்படிதான் கடவுளுடைய முடிவுகள் உங்க வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். இறப்பிலே துவங்கின புத்தகம் பிறப்பிலே முடிவடைகிறது. ஆமென். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையின் துவக்க காலங்கள் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். சிலர் எப்படியோ
மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் வழியாலாம் நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கடவுள் நற்செய்தியில் முடிப்பார், பிறப்பிலே முடிப்பார். துக்க செய்தியில் உங்கள் வாழ்க்கையை முடிக்க மாட்டார். முடிவோ சம்பூர்ணம் என்பது போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். ஆமாம், எல்லாம் இவங்க தவறான முடிவினால் வர்ற விளைவுகளாக தான் இருக்குது. ஆனால் கடவுள் அந்த முடிவின் விளைவினால் அவங்க வாழ்க்கையை முடிக்காம அவருடைய செயலின் முடிவினால் வாழ்க்கையை முடிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால தான் இந்த ரூத் புத்தகமே 8வது புத்தகம். பைபிளில் இது எத்தனாவது புத்தகம்? 8வது புத்தகம். 8 என்றாலே புதிய துவக்கம் என்ற அர்த்தம். ஆமென். நம்பர் 8 மீன்ஸ் நியூ பிகினிங். எல்லாம் சொல்லுங்க, நியூ பிகினிங். இனிமே என்ன இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு நியூ பிகினிங் இருக்கு, புதிய ஆரம்பங்கள் இருக்கிறது என்பதான் இந்த புத்தகத்திலிருந்து வருகிற செய்தியாக இருக்கிறது. ஆமென். எனக்கு வந்து மாறால்னு பேர் வைங்க அப்படிங்கிறாரு. கசப்பு. வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறாங்க. அந்த தண்ணி குடிக்கும்போது அந்த தண்ணி எப்படி இருந்துதான்? கசப்பாக இருந்துச்சான். அந்த இடத்துக்கு என்ன பேர்? மாறால் அப்படின்னு பேர். ஆனால் இப்போ ஒரு கொப்பை வெட்டி ஆண்டவர் அதில் என்ன பண்ண சொல்கிறாரு? போட சொல்கிறாரு. அந்த வெட்டப்பட்ட கொப்பை உள்ளே போட்ட உடனே இப்போ அந்த தண்ணி என்ன ஆயிடுச்சு? மதுரமாக மாறிச்சு. பாருங்கள், கடவுள் வாழ்க்கையின் கசப்புகளை இனிப்பாக மாற்றுகிறவராக இருக்கிறார். ஆமென். அது வேற ஒன்றுமே கிடையாது. மனிதனுடைய பாவத்தினாலும் சாபத்தினாலும் வாழ்க்கை கசந்து போகிற ஒரு நிலைமைக்கு அவன் போனால் கூட வெட்டப்பட்ட சிலுவை, கல்வாரி சிலுவையில் நடந்த அந்த செயல், இயேசு கிறிஸ்துவின் மீட்பின் செயல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கலக்கும்போது, ஆமென், இயேசு உங்களுக்காக என்ன முடித்தாரோ, இயேசு சிலுவையில் எதை செய்து முடித்தாரோ அந்த காரியங்கள் வாழ்க்கையில் கலக்கப்படும் பொழுது இங்கே கசப்புகள் இனிப்புகளாக மாறுகிறது. ஆமென். நான் சொல்கிறேன், பிட்டர் டு பெட்டர். ஆமென். பிட்டர் டு பெட்டர். ஆமென். அதாவது மாறாவிலிருந்து எங்கே கூட்டு போகிறாரு? மதுரத்துக்கு கூட்டு போகிறார். ஆமென். வாழ்க்கையே பிட்டருங்கன்னா கடவுள் சொல்கிறாரு, நோ நோ நோ, பிட்டரில் முடியாது, பெட்டரில் முடியும். ஆமென். உன் கசந்த வாழ்க்கையெல்லாம் மதுரமாக்குற வேலை தான் என்னுடைய வேலையாக இருக்கிறது. ஆமென். இப்போ இவ வந்து டயலாக்காக பேசினால சில மேட்ரு என்ன பேசுனா, எனக்கு புள்ள பிறக்க போதாங்க, இனிமையே எனக்கு கல்யாணம் முடிய போகுது, எனக்கு அப்படியே கல்யாணம் முடிஞ்சாலும் பிள்ளை பிறக்குமா, அப்படியே பிள்ளை பிறந்தாலும் அந்த பிள்ளைக்காக வெயிட் பண்ண முடியுமா, இப்படிலாம் வந்து அவள் பேசினா பாருங்களேன். கடவுள் பாருங்கள் இந்த நகோமியினுடைய வாழ்க்கையை எப்படி முடிக்கிறார் அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. 4ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. எடுத்தீங்களா? இந்த ஸ்டோரி விஷயம் என்ன? ரூத்துக்கு திருமணம் நடந்துருது. இப்போ ரூத்தை வாழ்த்துறாங்க. என்ன நடக்குது பாருங்க. 11வது வசனத்திலிருந்து 10லிருந்து பாருங்க. இதுவும் அல்லாமல் மரித்தவனுடைய சகோதரருக்குள்ளும் ஊராருக்குள்ளும் அவனுடைய பெயர் அற்று போகாமல் மரித்தவனுடைய சுதந்திரத்திலே அவன் பெயரை நிலைநிறுத்த நான் மக்னோனில் மனைவியாயிருந்த மோவாப்பிய ஸ்ரீயான ரூத்தை எனக்கு மனைவியாக கொண்டேன். அதற்கும் இன்றைய தினம் நீங்கள் சாட்சி என்றான். கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்பொழுது ஒளிமுக வாசலில் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பர்களும் அவளை நோக்கி, நாங்கள் சாட்சி தான். எல்லாம் கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் சாட்சியெல்லாம் போட்டுட்ருக்குறாங்க. உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. எல்லாம் சொல்லுங்க, வாழ்ந்திருக்க செய்வாராக. நல்லா ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் பாருங்க வாழ்ந்திருக்க செய்கிறவர். ஆமென். வாழ்ந்திருக்க செய்வாராக. நீ எப்ராத்தாவிலே பாக்கியவனாய் இருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். எல்லாம் சொல்லுங்க, புகழ் பெற்றிருக்க கடவாய். நம்மளாம் அந்த மாதிரி விஷ் பண்ணும்போது பண்ணணும், நீங்கள் புகழ் பெறுவீர்களாக. பாருங்களேன், இந்த ஜூ கல்ச்சரில் அவங்க வந்து தேவனை குறித்த புரிந்து கொள்ளுதலேருந்து எப்படி வாழ்த்திருக்கிறாங்க பாருங்க. வேதாகமத்தின் வாழ்த்துதல்கள் அப்படின்னு எடுத்தீங்கனாலே
அதுவே ஒரு பெரிய மெசேஜ் மாதிரி இருக்கும். எப்படி விஷ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு அவ்வளோ அழகாக இருக்கு. உன சண்டே ஈவினிங்கில் பேசணும் இல்லையா, பிரியமானவனே ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு, வாழ்த்துதல். அப்படிதான் வாழ்த்துருக்குறாங்க. என் சகோதரியை நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. இந்த புக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரூத்தும் அவன் அந்த போவாசும் சந்திக்கிறாங்களே, ஹீரோயினையும் சந்திக்கிற அந்த காட்சி இருக்க. அப்புறமா போவோம் அந்த லவ் ஸ்டோரிக்குள்ளே. அந்த இதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா விஷஸ் தான் நடக்குது. மாற்றி மாற்றி என்ன பண்ணுறாங்க, வாழ்த்துறாங்க. அது கூட ஒரு வாழ்த்துதல் தான் பாருங்கள். அந்த வாழ்த்துதல் மட்டும் வாசிக்கிறேன் பாருங்கள். அதுதான் இந்த புத்தகத்தினுடைய கீவேர்ட்ஸ். 2வது அதிகாரம் 21வது எடுத்தீங்களா? 11வது 10வது வசனம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாலா இருக்க நீ என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினால் உம்முடைய கண்களில் தயவு கிடைத்தது. அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. இப்போ சொல்கிறான் பாருங்க, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. ஆமென். ஆமா, அவர்கிட்ட அந்த செட்டை கீழே வந்துட்டீங்க, உனக்கு பலன் உண்டுமா? இதெல்லாம் பலனை பார்க்கவே இல்லை. இவாதான் அவானே தெரியாது, ஆனால் வாழ்த்து நடக்கு. வாழ்த்த வாழ்த்த வாழ்க்கை வருது. ஆமென். ஆமாம், நம்ம வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம்ட்டு போயிருந்தோம். வாழ்த்துங்க, நல்லா வாழ்த்துறான் பாருங்க. போவாஸ் அப்படி தான் வாழ்த்துறான், நிறைவான பலன் கிடைப்பதாக அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாங்க, விஷ் பண்ணுறாங்க. சரி, இப்போ இங்கே வாங்க, 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அப்படி தான் வாழ்த்துறாங்க. கவனிங்க 12வது வசனம், 4:12. இந்த பெண்ணிடத்தில் கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற, நகோமி கிட்ட சொல்லப்படுற வார்த்தை, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டை போல் ஆக கடவது என்றார்கள். சில பிளஸடான சில மக்களுடைய வாழ்க்கையை வச்சு அது மாதிரி கடவுள் உங்களை வைப்பார் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, பிளஸ் பண்ணுறாங்க. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்தில் பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது ஸ்திரீகள் பாருங்க, ஒரு விதவை திருமணம் செய்து என்ன பண்ணுறா, குழந்தையை பெற்றெடுக்கலாம். ஆனால் 10 வருஷம் வாழ்ந்துருக்கிறா, அந்த வாழ்க்கையில் பிள்ளையே பிறக்கலை. இவ இதுக்கு முன்னாடி வாழ்ந்தால 10 இயர்ஸ். ஸோ 10 இயர்ஸ் அந்த மேரேஜ் லைஃப்பில் அவளுக்கு ஒரு குழந்தை கூட வரல. பாருங்கள், தேவன் சில காரியங்கள் எப்போ பிறக்குதுன்னா சரியானதோட இணையும் போது சில இது பிறக்க ஆரம்பிக்குது பாருங்களேன். ஆமென். அந்த இணைப்பு நடக்குது. அந்த சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்குள்ள ஒரு பிறப்புமே நடக்கலை, இறப்பு தான் இருந்தது. ஆனால் இந்த பெத்லேஹேமுக்குள்ளே இப்பொழுது பிள்ளை பிறகுது அவளுக்கு. ஆமென். ஸோ நெடுநாளாக 10 வருஷம் நடக்காது. இப்போ என்ன பண்ணுது, அங்கே கர்த்தர் ஒரு அனுக்கிரகம், ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். அப்பொழுது ஸ்ரீகள் நகோமியை பார்த்து, பாருங்க, இந்த நகோமி தானே மாறால் காரால்ட்டு கிடந்தா. இப்போ பாருங்க, ஊரே அவளை சேர்ந்து என்ன மாதிரி வாழ்த்துறாங்க பாருங்க. அப்பொழுது ஸ்ரீகள் நகோமியை பார்த்து, சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயை செய்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் பெயர் இஸ்ரவேலிலே பிரபலமாக கடவது. ஆமென். அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனும் உன் முதிர் வயதிலே உன்னை ஆதரிக்கிறவனுமாய் இருக்க கடவன். என் வாழ்க்கையில் இனிமே என்னன்னு சொன்னா பாருங்க, இந்த நகோமிக்கு முதிர் வயதிலையும் அவளை ஆதரிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு பேர பிள்ளைய கடவுள் கொண்டு கொடுக்கிறார் பாருங்க. ஆமென். இவ எல்லாமே முடிஞ்சதுன்னு நினைக்கிறா.
ஆனால் கடவுள் அற்புதமான காரியங்களை இவளுக்காக திட்டமிட்டு வச்சிருக்கிறார். நிறைய நீங்கள் பைபிளில் நிறைய ஸ்டோரிஸ் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவங்க என்ன நினச்சிருப்பாங்க தெரியுமா? அம்புடு தான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அப்போ தான் ஸ்டார்ட்டே பண்ணுறார். கவனிங்க, முதிர் வயதிலும் உன்னை ஆதரணிக்கிறோமா இருக்க கடவன் உன்னை சிநேகித்து. கவனிங்க, கடவுள் கொடுக்குற அந்த மீட்பு, அந்த மீட்புனா அதுக்கு போன வாரம் சொன்னேன் இல்லையா, அந்த காம்பன்சேஷன், எல்லாம் சொல்லுங்க காம்பன்சேஷன், அதாவது ஈடுகட்டுதல். கடவுளின் ஈடுகட்டுதல் எப்படி இருக்குது பாருங்களேன். கடவுள் எப்படி ஈடுகட்டுறார்? ஒரு இழப்பு நடந்துச்சு, அந்த இழப்பு அவர் எந்த அளவுக்கு ஈடுகட்டுறாருன்னா, இழந்தது ஒரு சந்தோஷத்தை இழந்திருக்குன்னு வைங்களேன், அவர் தர்றது அதை விட பல மடங்கு பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஈடுகட்டுவார் உங்கள் வாழ்க்கையில். இப்போ ஈடுகட்டுதல் எப்படி நடக்குது பாருங்க. உன்னை சிநேகித்து 7 குமாரரை பார்க்கிலும், அதாவது 7 பிள்ளை உனக்கு இருந்தா கூட இப்படி உனக்கு இருக்காது. ஏன்னா உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார்கள். ஆமென். அதாவது 2 பிள்ளை இழந்து போனா, ஆனா பிளெஸ்ஸிங்ஸ் எப்படி வருது பாருங்க. 7 பிள்ளை இருந்தா கூட இந்த மாதிரி நீ சந்தோஷமா இருக்க மாட்ட, அப்படிங்கிற மாதிரி ஒரு வாழ்க்கை அவளுக்காக சிருஷ்டிக்கப்படுகிறது, அவளுக்காக உருவாக்கப்படுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு அருமையா இருக்கிற உன் மருமகள் அவனை பெற்றாலே என்றார்கள். இப்ப கவனிங்க, நகோமி அந்த பிள்ளையை எடுத்து தன் மடியில் வைத்து அதை வளர்க்கிற தாயானாள். ஆமென். இப்ப கவனிங்க, அயல் வீட்டுக்காரிகள் நகோமிக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று வாழ்த்தி அதற்கு ஓபேத் என்று பெயரிட்டார்கள். எனக்கு பிள்ளை பிறக்குமா, எனக்கு வருமா, மறுபடியும் உண்டாகுமா அப்படின்னா கையிலே ஒரு பிள்ளையை கொடுத்துட்டா இருப்பாருங்களேன். இன்னும் சொல்ல போனா கற்பமும் தரிக்கல, பிரசவ வார்டுக்கும் போகல, கையில பிள்ளை, பெயின்லெஸ் டெலிவரி, பிரெக்னண்டே ஆகல, வலியையும் பார்க்கல, ஆனா கையில பிள்ளை. இதுதான் தேவன் செய்கிற ஒரு செயல் பாருங்களேன். எப்படிங்க அப்படின்னா அப்படிதான் செய்வார் அவர். இது எக்ஸாக்டாக பொருந்தக்கூடிய ஒரு வேதாம பகுதி இருக்கு, அதை வாசித்து நம்ம ஜெபம் பண்ணலாம். ஐசாயா சாப்டர் 54, ஏசாயா 54. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கர்ப்ப வேதனை படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு. வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளையை பார்க்கிலும் அநாத ஸ்திரீயினுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு, உன் வாசஸ்தலத்தின் திரைகள் விரிவாகட்டும், தடை செய்யாதே. உன் கயிறுகளை நீளமாக்கி உன் முளைகளை உறுதிப்படுத்து. நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்து கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றி விற்பார்கள். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. இப்போ கவனிங்க, இது யாருக்கு சொல்லப்படுது இந்த வார்த்தை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். ஆமென். அப்படின்னா என்னன்னா, இந்த விதவை இருப்பின் நிந்தை, கணவன் இல்லாமல் ஒரு விதவையா அல்லது வாழ்க்கையை இழந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்க, அதனால் நிந்தை இருக்குது பாருங்க, அதனால் அவமானம் இருக்குது பாருங்க. கடவுள் சொல்கிறாரு, உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். இனி உன் வாழ்க்கையில் நிந்தையே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமென். அதெல்லாம் நான் எடுத்து போடுறேன்னு சொல்கிறார். ஏன் தெரியுமா? இனிமேல் நானே உன் வாழ்வின் நாயகராக இருக்க போகிறேன். உன் சிருஷ்டிகரே உன் நாயகர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் மீட்பர், அவர் சர்வ பூமியின் தேவன் எனப்படுவார். இப்போ கவனிங்க, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரியை போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். எப்படி இருக்குது பாருங்க, எவ்வளோ பொருத்தமாக இருக்கு பாருங்க. இது கைவிடப்பட்டு விதவையா இருக்கிறியா, கடவுளை உனக்கு நாயகனாக இருப்பார், அவரின் உனக்கு வாழ்க்கையை உண்டு பண்ணுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இல்லை கைவிடப்பட்டு மனநொந்த சிறிய போல நீ இருக்கிறியா, இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியை போல நீ இருக்கிறியா, கடவுள் ஒன்றை தான் அழைக்கிறார்.
உன்னை எப்படி வாழ வைப்பாரு? 16வது வசனம் பாருங்க. சிறுமைப்பட்டவளே, இது எல்லாமே இந்த பெண் பால்லே இருக்கு. இவங்க தான் ரொம்ப அடி வாங்கியிருக்காங்களே நம்ம தெரியல. சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் என்ன சூறாவளி உன் வாழ்க்கையில், பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவு அற்றவளே. அடிபட்டது மட்டும் இல்லை, உன்னை தேற்ற யாருமே இல்லை. தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும் உன் வாசல்களை மாணிக்க கற்களும் உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். அதாவது அடிபட்ட நொந்து போன இதாயிட்ட, ஆனால் உன் அஸ்திபாரம் கூட விலையேற பெற்ற விதத்தில் இருக்கும். விலையேற பெற்ற காரியத்தால் உன் வாழ்க்கையை நான் மறுபடியும் பில்ட் பண்ணுறேங்கிறார். ஆமென். சொல்றாரு, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசா இருக்கும். ஆமென். கணவன் இல்லாமல் என் பிள்ளைய வச்சு என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீ நினைக்கலாம். கடவுள் சொல்றார், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்படுவார்கள். ஆமென். உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். இந்த பிளெஸிங்ஸ் எல்லாருக்கும் சொந்தமா இருந்தாலும் இட்ஸ் ஸ்பெஷலி ஆதரவற்று நிற்கிற பிள்ளைகளுக்கு, கணவன் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு, விதவையா இருக்கிற பிள்ளைகளுக்கு, கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு, வாழ்க்கையில் ஒரு பெரும் பெரிய பாதிப்பை சந்தித்த பிள்ளைகளுக்கு இது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, நான் உனக்கு நாயகனாக இருப்பேன், நானே உன் வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்து உன்னை நடத்துவேன், உன் பிள்ளைகள் என்னால் போதிக்கப்படுவாங்க அப்படிங்க. ஆமென். தகப்பன் இல்லாத பிள்ளைய எப்படியோ போயிருமே அப்படின்னு நினைக்காதங்கிறார் கடவுள். அதுதான் அவங்களுக்கு தான் பேசுகிறார் இதை. தகப்பன் இல்லாத பிள்ளை எப்படியோ போயிடும் அப்படின்னு நினைக்காத, உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கும், நானே உன் பிள்ளைகளுக்கு போதிப்பேன், உன் பிள்ளைகளின் சமாதானம் பெருசாக இருக்கும். இப்படி பேசுகிறார் பாருங்க. அப்போ நகோமி என்கிற ஒரு விதவை, இனி என் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை அப்படின்னு நினச்ச அவள் வாழ்க்கையை கர்த்தர் ஒரு அற்புதமான மருமகளை கொடுத்தார். ஆமென். அற்புதமான பேரப்பிள்ளையை கொடுத்தார். ஆமென். அவளுடைய என் சந்ததி இதோடு முடிந்ததுன்னு நினச்சா பாருங்க, அவள் சந்ததி கிறிஸ்துவின் சந்ததியாகவே மாற்றிட்டார். எங்கே எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். சரி, நம்ம பேர் சொல்ல பிள்ளை இல்லையே, எல்லாருமே அதானே, பேர் சொல்ல பிள்ளை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்திருக்கு. இல்லைன்னு நினச்சா கடவுள் சொன்னார், அன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்கும் உன் பேர் சொல்கிற மாதிரி மாற்ற போகிறேன், என்னைக்கும் உன் பேர் சொல்கிற மாதிரி மாற போகிறேன், ஏன்னா உன் வம்சத்தில் தான் கிறிஸ்துவே பிறக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான காரியம் பாருங்கள். இனி என் வாழ்க்கையில் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தால் இதை கவனிச்சாலே போதும். இனிமே என்ன அப்படிங்கிற வாழ்க்கையை கடவுள் அற்புதமாக மாற்றுகிறார். ஆமென். எழுந்து நிற்போம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ, தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நகோமிக்கு ஒரு பிள்ளை பிறந்ததுன்னு சொன்னாங்களாம் எல்லாரும். அவள் அவனை வளர்க்கும் தாயானால், கற்பமும் தரிக்கவில்லை, எதுவுமே ஆகலை, ஆனால் கையில் பிள்ளை கடவுள் கொண்டு தரார். கனவு, அவள் கற்பனையாய் ஒரு மேட்டரை பேசினா, ஆனால் கடவுளை பொறுத்தளவுக்கும் அந்த கற்பனையை கூட நிஜமாக்கி காட்டினார். இன்னொரு பிள்ளை என் கையில் வருமா அப்படின்னு கேட்டால் பாருங்க, கையில் வர வச்சார். நான் தான் சொல்லுவேன், உங்கள் கனவு காணுகிற காரியத்தை விட கடவுள் உங்களுக்கு செய்வது மேலானதாக இருக்கும். ஆமென். பியாண்ட் யுவர் இமேஜினேஷன், உங்கள் கற்பனைக்கு மேலாக கடவுள் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நல்ல தேவனை நம்புங்க, இந்த மீட்பரை நம்புங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் நிழலில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. நான் சொல்கிறேன், இடிந்த வாழ்க்கை கட்டப்படுகிறது, இழந்த வாழ்க்கை மீட்கப்படுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிற, ஏன் புலம்புன ஒரு நகோமிக்கு கடவுள் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் அறியாமல் புலம்புனா, அவள் எத்தனையோ காரியங்களை வாயில் போட்டு அலப்பியிருக்கிறான். ஆனால் கூட அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில், ஹல்லேலூயா, அவர் வைத்ததை செய்தார். ஹல்லேலூயா. Glory to be the living God. ஹல்லேலூயா. இந்த மாலை வேலையிலையும் இதை பார்க்கிற
எத்தனையோ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு என் வாழ்க்கையில் இப்படி இனிமே என்ன அப்படிங்கிற நிலையில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாலையில் தேவன் இந்த வார்த்தையை அனுப்புகிறார். பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, கைவிடப்பட்ட மனம் நொந்த ஸ்ரீயை போல் இருக்கிறவளே, ஹல்லேலூயா, கடவுள் உன்னை அழைக்கிறார். ஹல்லேலூயா, அவர் உனக்கு அழகான அஸ்திபாரங்களை போடுகிறார். உன் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலங்களை அவர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உன்னை வாழ வைக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, அவரை நம்புங்க, அவரை சார்ந்துக்கோங்க. ரேக்லமா ஷாக்காரா பாலஹா சேகேரே. தகப்பனே, இந்த மாலை வேளையில் இந்த புத்தகத்திலிருந்து எங்களுக்கு வந்த நம்பிக்கையின் செய்திக்காக நன்றி. இனி வாழ்க்கையில் என்ன அப்படின்னு, இனிமே என் தொழிலில் என்ன இருக்குது, என் வேலை போயிடுச்சு, இனிமே என் பிள்ளை போயிடுச்சு, என் கணவர் போயிட்டாரு, என் மனைவி போயிடுச்சு, அது போயிடுச்சு, இது போயிடுச்சுன்னு ஏதோ ஒன்று இழந்துட்டு இனிமே என்ன நிற்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் புதிய துவக்கங்களை கொடுக்கிறவராக இருக்கிறீர். என் தேவன் புதிய ஆரம்பங்களை கொடுக்கிறவராக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நீங்கள் ஏதோ உற்சாகத்துக்காக நீங்கள் அனுப்புகிற ஒரு தேவன் அல்ல. எந்த வார்த்தையை இன்னைக்கு மாலையில் அனுப்புறீங்களோ அந்த செயல்களை இந்த மாலையில் பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இது கேட்கிற வேலையிலே கர்த்தாவே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கசந்த வாழ்க்கைகள் மதுரமாய் மாறுவதாக. bitterness to better Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கசந்த நிலையிலிருந்து மதுரமான நிலைகளுக்கு வாழ்க்கை செல்வதாக நான் பேசுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனதின் சோர்வுகள், வாழ்க்கையின் நம்பிக்கை இழப்புகள் எல்லாம் நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. குடும்பம் கட்டப்பட்டதே, இடிந்த குடும்பம் கட்டப்பட்டதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை குடும்பம் இடிஞ்சு போய் இந்த வார்த்தை கேட்டுட்டு இருக்கலாம். ஹல்லேலூயா, இனிமே என்ன இருக்கு, என் பேரை நான் இழந்துட்டேனே, என் பணத்தை நான் இழந்துட்டேனே, எனக்கு இருந்த மதிப்பை நான் இழந்துட்டேனே, எதையோ நான் இழந்துட்டேனே, இனிமே என்ன இருக்கு அப்படின்னு கேட்குற பிள்ளைகளுக்கு தகப்பனே, முடிந்ததிலே ஒரு துவக்கத்தை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரித்ததை கூட எழுப்புகிற தேவன், இல்லாததை இருக்கிறது போல் அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. உம்முடைய ஆவி இன்றைக்கு அவர்களை உயிர்ப்பிப்பதாக. மாதாரானா சேக்ரமா கதாரா போலாரா ரே கிளேபோரோ சென்டேலா பரஹா சேகேரே பெலேரே. ஹல்லேலூயா. நம்பிக்கையின் ஊற்று ஹல்லேலூயா புறப்படுவதாக அவங்க வாழ்க்கையில். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. இந்த தேவன் நம்பிக்கையின் தேவன், மீட்டு தருகிற தேவன், ஈடுகட்டுகிற தேவனை அவர்கள் பார்ப்பார்களாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு பிள்ளை இருந்தா உனக்கு இதை பண்ணியிருக்க மாட்டாங்க. 7 பிள்ளை இருந்தா கூட உனக்கு இப்படி கிடைச்சிருக்காது. ஈடுகட்டி நீரே கர்த்தாவே. நான் சொல்றேன், இன்னைக்கு எதெல்லாம் லாஸ் ஆயிருக்காங்களோ, எதெல்லாம் லாஸ் பண்ணியிருக்கிறாங்களோ, திருடன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திருப்பி கொடுக்கணும் என்ற வேத வசனத்தின்படி பிள்ளைகள் வாழ்க்கையில எதை இழந்திருந்தாலும் 7-fold அது ரிட்டர்ன் ஆவதாக. 7 மடங்கு வருவதாக. 7 மடங்கு அது திரும்ப வருவதாக. ஹல்லேலூயா. அது பணமா இருக்கலாம், அது நேரமா இருக்கலாம், வாழ்க்கையின் எந்த காரியங்களா இருக்கலாம். லார்ட், ஐ ஸ்பீக் 7-fold ரிட்டன் இன் ஜீசஸ் நேம். 7 திரும்ப வருவதாக. 7 மடங்கு திரும்ப வருவதாக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரேக்லாமா ஷேகேரே. இப்படிப்பட்ட ஒரு காலத்தில் பஞ்சத்தில் தோங்கின அவ வாழ்க்கையை அறுவடையில் முடிச்சிங்களே சுவாமி, அறுவடையில் முடிச்சிங்களே. இறப்புல தோக்கின வாழ்க்கையை பிறப்புல முடிச்சிங்களே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை சாவின் செய்தியா கேட்டுட்டு இருப்பாங்கன்னா இனி பிறப்பின் செய்தியை, நற்செய்தியை கெட்டி மேளங்கள் கொட்டப்படுவதை உடைய பிள்ளைகள் கேட்பார்களாக. மங்கள வாத்தியங்களை கேட்பார்களாக. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. ஆண்டவரே, அந்த வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவன், வேதனையை மறக்க பண்ணுகிற தேவன், அதற்கு ஈடாய் காரியங்களை செய்கிறவர் சுவாமி. இது ஒரு மனுஷனால் அல்ல, நீங்க இதை செய்ய முடியும் சுவாமி, நீங்க செய்ய முடியும். 7 மடங்கா. ஹல்லேலூயா, glory to God. 7 குமாரர் இருந்தா கூட பண்ண முடியாது. ஒரே ஒரு மருமகளை கொண்டு செய்தீர் சுவாமி. தேங்க்யூ ஃபாதர். உங்களுக்கு தெரியும் எதை எப்படி யாரை கொண்டு ஈடுகட்டணும்னு உங்களுக்கு தெரியும் சுவாமி. நான் சொல்கிறேன், அந்த நாளில் எதெல்லாம் இழந்து இனிமே என்னன்னு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு ஈடுகட்டுதல் உண்டாவதாக, ஒரு ஈடுகட்டுதல் உண்டாவதாக. காப்பாரா சத்தாரா பாலாரா. தன் தாயை இழந்த துக்கத்தில் ஈசாக்கு இருந்தபோது ஹல்லேலூயா ரெபெக்காலை அவனுடைய வாழ்க்கையில் அனுப்பினீர் சுவாமி.
வேதம் சொல்லுகிறது, ரெபெக்காலை கண்டது நிமித்தம் தன் தாய் இறந்த துக்கத்திலிருந்து அவன் ஆறுதல் அடைந்து அதிலிருந்து வெளியே வந்தான் போட்டிருக்கு சுவாமி. காயங்களை ஆற்றுவதில் உங்களை போல யாரும் முடியாது. துக்கங்களை நிவர்த்தி செய்ய உங்களை தவிர வேற யாராலும் முடியாது சுவாமி. குடும்பங்களிலே, உறவுகளிலே, வாழ்க்கையில, தொழிலில், ஏதோ ரீதியில் துக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாலையிலே ஆறுதல் உண்டாவதாக, தேர்தல் உண்டாவதாக நான் பேசுகிறேன். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். அவ புலம்பிக்கிட்டு தான் இருந்தா, எனக்கு ஆண்டவர் அநியாயம் பண்ணிட்டாரு, ஆண்டவர் எனக்கு என்னமோ பண்ணிட்டாருன்னு நகோமி புலம்பிக்கிட்டு தான் இருந்தா. ஆனால் நீர் என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர் என்ற வார்த்தையின்படியாக அவளுடைய புலம்பலை களிப்பாக மாற்றின தேவன் இன்றைக்கும் புலம்பலுக்குள் இருக்கிற, புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை சர்வ வல்லவருடைய பலத்தினாலே, தேவனுடைய ஆவியினாலே புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறுவதாக. மாலையில் அழுகை என்றால் காலையில் அக்களிப்பு என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. கண்ணீர்கள் களிப்பாய் மாறுவதாக, துக்கங்கள் சந்தோஷமாய் மாறுவதாக நான் பேசுகிறேன் கர்த்தாவே. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. உம்முடைய கரம் இதை செய்கிறது, உம்முடைய ஆவி இதை செய்கிறது. நேற்றும் இன்றும் என்று மாறாத தேவன் அதை செய்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தகப்பன் வீட்டின் வருத்தங்களை எல்லாம் தேவன் எனக்கு மறக்க பண்ணினார் என்று யோசேப்பு சொல்லுகிறான். வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவன் நீர் கர்த்தாவே. ஓ ரபா ஷகலபா ரகதாரா. விதவை இருப்பின் நிந்தையை இனி நீ நினையாதிருப்பாய். அந்த அவமானம் அவங்க வாழ்க்கையை விட்டு எடுத்து போடப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ரபஹா சேக்ரமா தோரபா சந்தேரே பேலேரே. தகப்பனே, இந்த மாலையில் நீங்கள் ஊழியம் செய்வதற்காய் நன்றி, உள்ளங்களை தொடுவதற்காய் நன்றி, ஆற்றுவதற்காய் நன்றி, தேற்றுவதற்காய் நன்றி. இன்றைக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் எத்தனையோ பேர் இதை கேட்க போகிறாங்க. அவங்க எந்தெந்த நேரத்தில் எப்பமெல்லாம் கேட்குறாங்களோ அப்பெல்லாம் இதே தைலம் உங்களை தொட்டு குணமாக்கட்டும், இருதயங்களிலே சுகம் உண்டாகட்டும் என்று நான் பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் அவிதமாய் செய்கிறீர், உமக்கு நன்றி அப்பா. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். வா 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 வா. நான் சொல்றேன், உங்கள் புலம்பல்கள் ஆனந்த களிப்பாய் மாறும். ஆமென், ஆமென். இனி இறப்பல்ல, இனி பிறப்பு. ஆமென். இனி அடைக்கப்படுதல் அல்ல, இனி திறக்கப்படுதல். இனி பஞ்சம் அல்ல, இனி செழிப்பை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா நெகட்டிவையும் பாசிட்டிவாக அது மாற்றுது. ஆமென். எல்லா பாதகங்களையும் அது சாதகங்களாய் மாற்றுகிறது. ஆமென். சொல்லுங்க, இனிமே தான் இருக்கு. இனிமே என்ன இருக்கு அப்படின்னு சொன்ன வாய் இனிமே தான் இருக்கு. இனிமே தான் பார்க்க போறேன், இனிமே தான் பார்க்க போறேன். டிக்ளேர் பண்ணுங்க, பை ஃபெய்த், விசுவாசத்தால் அது டிக்ளேர் பண்ணுங்க. இனிமே தான் பார்க்க போறேன், இனிமே தான் நான் பார்க்க போறேன், இனிமே தான் நான் வாழ போறேன், இனிமே தான் நல்ல தொழில் செய்ய போறேன், இனிமே தான் சந்தோஷத்தை, இனிமே தான் ஏராளமான பெருக்கத்தை, இன்னும் ஏராளமான சந்தோஷங்களை எனக்காக தேவன் வச்சிருக்கிற அநேக காரியங்களை நான் பார்க்க போகிறேன். இனிமே தான் நான் பார்க்க போறேன், ஏராளத்தை நான் பார்க்க போகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் டிக்ளேர் பண்ணுங்க. டிக்ளேர் யுவர் ஃபெய்த், கன்ஃபஸ் யுவர் ஃபெய்த். அல்லேலூயா. இனிமே தான் எனக்கு இருக்கு. ஆமா, இனிமே என்ன இருக்கு? அதுல இருந்து இனிமே தான் இருக்கு. அல்லேலூயா. இனிமே தான் இருக்குது. இருக்கிறவரா இருக்கிறவர் இருக்கிறார். நான் எல்லாத்தையும் இழந்திருக்கலாம், ஆனா என் தேவனை நான் இழக்கல. ஆமென். அவர் இழந்ததை எனக்கு திருப்பி கொடுப்பார், ஈடு கட்டுவார். ஆமென். என் வீடை கட்டுவார். ஆமென். அவ வீட்டை கட்டினா பாருங்க, அவ சந்ததியை பெருக வச்சா, நினைச்சு பார்க்காத, கற்பனை பண்ணாத ஒரு வாழ்க்கையை கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. ஸோ நெக்ஸ்ட் வீக் நகோமி இந்த வாரம் பார்த்தோம், அடுத்த வாரம் இன்னும் ஒவ்வொரு பேசேஜாக படிக்க போகிறோம். ஆமென். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை விடாதீங்க, தொடர்ந்து வந்து கேளுங்க. கர்த்தருக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வார்த்தை உங்களை ஆசீர்வதிச்சிருந்தா நீங்கள் ஹானர் பண்ணலாம். யூ கேன் ஹானர் காட்ஸ் வேர்ட். ஆமென். ஜாய்ஃபுல்லாக நம்ம கொடுக்க போகிறோம். ஆமென். ஜாய்ஃபுல் கிவிங். ஹல்லேலூயா. சந்தோஷத்திலிருந்து நாம் விதைக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி, தேங்க்யூ டாடி.